பரிசுத்தவான்கள் மத்தியிலும் பரிசுத்த ஜனங்கள் மத்தியிலும் இந்த இடத்திலே நிற்க நான் இவ்வளவேனும் தகுதியுள்ளவன் அல்ல. I'm not at all worthy to stand in this place in the midst of the saints of God and in this holy presence of God. அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கோ அவரை ஆராதிப்பதற்கோ அவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கோ நான் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறபடியால், because I am not at all worthy to utter the name of the Lord, to confess the name of the Lord, to speak the word of God. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படியும், according to the book of 1 Peter chapter 1 verse 12, மத்தேயு 10:20ஆம் வசனத்தின்படியும், according to Matthew chapter 10 verse 20, எபிரேயர் 12:25ஆம் வசனத்தின்படியும், according to Hebrews chapter 12 verse 25. இந்த 3 வேத வசனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது நீங்கள் அல்ல, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர். In these 3 verses it is written that you are not speaking, you are not proclaiming the gospel, it is the Spirit of God from heaven. ஆகவே திரித்துவ தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, இங்கே உள்ள கனமிக்க பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஜனங்கள் முன்பாக நான் எவ்வளவேனும் தகுதி இல்லாதவனாய் இருக்கிறபடியால், therefore, because I am not at all worthy before the triune God and before the holy angels and the holy saints of God who are presented here, 4 நாட்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தலைப்பிலே நடைபெறக்கூடியதான இந்த கூட்டத்தை, இந்த ஊழியத்தை பரிசுத்தாவியானவரே செய்யும்படியாக ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சி வருந்தி அவரை அழைக்கிறேன். I beg and I beckon the Lord and invite him so that he himself may come and conduct the meetings which are going to happen all the 4 days in this place. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். These days, through the aid of the Holy Spirit, under the topic the temple of God, we are going to meditate the word of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 32ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read from the prophetical book of Isaiah chapter 14 verses 31 and 32. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய், ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. இதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வாசலே அலறு, ஏன்னா அலறு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Because the word used here is to cry. வாசலே அலறு, oh gates cry, நகரமே கதறு, oh nation lament, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய், the whole Palestina art dissolved, ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், for there shall come from the north a smoke, அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை, none shall be alone in his appointed time. இப்போதும் இந்த ஜாதிகளின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லப்படும்? What shall one then answer the messengers of the nation? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், that the Lord hath founded Zion. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், that the Lord hath founded Zion. அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள், and the poor of his people shall trust in it. பிரியமானவர்களே, இந்த சத்திய வேதத்தை நீங்கள் கவனமாய் படித்தால் 3 விதமான ஆலயங்களை பற்றி, தேவாலயங்களை பற்றி, 3 விதமான தேவாலயங்களை பற்றி இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். Beloved people of God, if you pay attention and read these verses, in this verse you will see 3 types of the temple of God. முதலாவதாக எழுத்தின்படியான தேவாலயம். First, the literal temple, அதாவது ஒரு கட்டடம், எழுத்தின்படியான ஒரு தேவாலயம், which is a physical building literally. இரண்டாவதாக ஆவிக்குரிய தேவாலயம். Secondly, a spiritual temple. மூன்றாவதாக நித்திய தேவாலயம். Thirdly, the eternal temple. அப்ப இந்த நித்திய தேவாலயம் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது
புதிய எருசலேமும் சீயோனும் சேர்ந்து நித்திய தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. When we say the eternal temple, you all must understand Zion and Jerusalem, they are called together as the eternal temple. இப்ப நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில ஆலயம் என்கிற வார்த்தை இல்ல. The scripture portion which we read now, we don't see the word the temple. இன்றைக்கு அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் முடிந்த பிற்பாடு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். Today morning after the morning praising, the Lord gave me this verse. அப்ப இதுல எழுத்தின்படியாக நீங்க பாக்கும்போது தேவாலயம்ங்கற வார்த்தையை படிக்கிறது இல்ல. Literally if you see, you don't find the word a temple in these verses. ஆனால் மறைமுகமாக அதர்சனமாக இந்த ரெண்டு வேத வசனங்களிலும் ரெண்டு விதமான தேவாலயத்தை பற்றி பார்க்கிறோம். But in a hidden manner we see the two temple of God in these verses. 31ஆம் வசனத்திலே நான் வாசித்த அந்த 31ஆம் வசனத்தில் In verse 31 we read, எழுத்தின்படியான தேவாலயத்தை பற்றி உள்ள சத்தியங்கள் அந்த வேத வசனத்திலே மறைந்திருக்கிறது, புதைந்திருக்கிறது. In this verse the word of God, the truth about the literal temple is hidden. 32ஆம் வசனத்திலே கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோமே, அது நித்திய தேவாலயத்தை பற்றியதான சத்தியங்கள் அந்த வேத பகுதியிலே மறைந்திருக்கிறது. In verse 32 we read, the Lord hath founded Zion. In this verse the truth about the eternal temple is hidden. ஆகவே நாம் வாசித்த இந்த இரண்டு வேத வசனங்களிலே 31ஆம் வசனத்தில் எழுத்தின்படியான தேவாலயத்தை பற்றிய சத்தியங்களும் 32ஆம் வசனத்தில் நித்திய ஆலயமாக மாறப்போகிற இந்த இடத்திலே காணப்படுகிற தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள், புதிய எருசலேம் சீயோனை பற்றிய அந்த நித்திய ஆலயத்தை பற்றிய சத்தியங்கள் இந்த வேத வசனத்திலே மறைந்திருக்கிறது அல்லது புதைந்திருக்கிறது. The two verses we read, in verse 31 we see the literal temple is hidden, and in verse 32 we see about Zion, the eternal temple, the workers of God, the saints of God who are present here and the people of God here. முதலாக நான் உங்கள் கரத்தில் இன்றைக்கு இரண்டு படங்களை கொடுத்திருப்பார்கள். தயவு செய்து இனி உள்ள எல்லா கூட்டங்களுக்கும் அதை கொண்டு வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். First of all, I request you all to bring the two pamphlets which are given to you today to when you come for the rest of the meetings. பரிசுத்த ஆவியானவர் இந்த முதல் கூட்டங்களுக்கு மாத்திரம் வந்துட்டு போயிட்டு இல்ல கடைசி கூட்டத்துக்கு வருவது, ஷிஃப்ட் டைப்ல வருவது, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினால் இந்த சத்தியத்தை 4 நாட்களும் வந்து கேட்கும்படியாக, விசேஷமாக குறித்த நேரத்துக்கு வந்து துவக்கத்திலிருந்து கேட்கும்படியாக உங்கள் யாவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை திரித்துவ தேவன் விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் கைது செய்வாராக. Let the Spirit of God arrest your soul, spirit and body, that you come not just for one day, but you come for all the 4 days. You come on time and you listen to the word of God from the beginning till the end of the meetings. இந்த கூட்டம் ஆரம்பித்து 1/2 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் கழித்து மெசேஜ் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான காரியங்கள் விளங்காது. If you come half an hour or 1 hour after the meeting is started, after the message started, if you come and sit here, most of the things you will not be able to understand. ஒவ்வொரு நாளும் இனி உள்ள ஒவ்வொரு நாளும் சரியாக 7 மணிக்கு தேவ செய்தி கொடுக்கப்படும். நீங்கள் அதற்கு முன்பாக இங்கே இருக்கும்படியாய் பிரயாசப்படுங்கள். For the next 3 days, the word of the Lord will be given from 7 o'clock sharply. So you try to come before 7 o'clock for the next 3 days. முதலாவது உங்கள் கரத்திலே உள்ள படங்களை நான் முதலாவது விளக்கம் கொடுத்து விடுகிறேன். இன்றைக்கு அதை குறித்து நாம் பார்க்க போகிறது இல்லை. நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தங்களை பற்றி முதலாவது பார்த்து இந்த யுத்தங்களுக்கும் நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது. First, I will explain briefly about the images which are given in the pamphlets, what you have. We are not going to see it today, but today we are going to see the ongoing war and how we are connected to this war. நான் துவக்கத்திலே சொன்னேன் 3 விதமான தேவாலயங்கள் காணப்படுகிறது. I told in the beginning there are 3 types of temple of God. ஒன்று எழுத்தின்படியான தேவாலயம். One, the literal temple of God. இரண்டாவது ஆவிக்குரிய தேவாலயம். Secondly, the spiritual temple of God. மூன்றாவது நித்திய தேவாலயம். Thirdly, the eternal temple of God. அப்ப அந்த நித்திய தேவாலயம் யார் என்று சொன்னால்
இந்த இடத்துல இருக்கிற ஊழியர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில யாரெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள்தான் நித்திய ஆலயமாய் மாறுகிறார்கள். So who is this eternal temple of God? The saints of God and the people of God who are seated here, from them who are going to be caught up in the secret coming of Jesus, they are going to be this eternal temple of God. உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு நோட்டீஸை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால், முதலாவது கட்டத்தில் ஆசரிப்பு கூடாரம் என்று அந்த முதல் 3 கட்டங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிதான சில படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you take one of the pamphlets given to you, you will see the first 3 pictures are related to the tabernacle. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு தேவனுடைய ஆலயம் அல்ல, அல்லது ஒரு கட்டடம் அல்ல, இது ஒரு வெறும் கூடாரம் மாத்திரமே. But this tabernacle, it is not a literal building, it is not the temple of God, it is merely a tent. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் இப்படி ஒரு கூடாரத்தை தான் வாசம் பண்ணும்படியாக, அதை உண்டாக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். In Exodus 25:8 we read that Lord the God commanded to make this sanctuary that the Lord may dwell among his people. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இங்கே முதலாவது தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு தேவனுடைய ஆலயம் அல்லது ஒரு கட்டடம் கட்டப்படவில்லை, அது ஒரு கூடாரமாக உண்டாக்கப்பட்டது. நான் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். Here it was not a physical building, a structure was not built, but the Lord told them, let them make a sanctuary that I may dwell among them. தாவீதுடைய நாட்கள்ல தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சையும் தாகமும் உண்டானது. நான் ஒரு அரண்மனையில வாழ்றேன், கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை வாழ்க்கை எனக்கு இருக்கிறது, ஆனா தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே இருக்கிறதே. ஆகவே நான் தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டிடமாக கட்ட வேண்டும் என்று முதலாக எழுத்தின்படியான தேவாலயம் கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை தாவீதுக்கு உண்டானது. During the days of David, he had a desire, because I live in the palace made of cedar wood, but the ark of God is behind the veils, the curtains. So it was in his mind, it came that the physical building or a literal temple of God should be built. ஆனால் தேவனாகிய கர்த்தர், கவனமா கேளுங்க, தாவீதை பார்த்து சொல்லிவிட்டார், எழுத்தின்படியான அந்த தேவாலயத்தை கட்ட, கவனமா கேளுங்க, எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தை கட்ட தாவீதே உனக்கு தகுதி இல்லைன்றார். But the Lord rejected, told David, listen carefully, David, you are not worthy to build this literal temple of God. எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுக்கு வாஞ்சையோடு தவிப்போடு தேவனுக்கு ஆலயத்தை உண்டாக்க வேண்டும் என்று வாஞ்சித்த தாவீதுக்கு தகுதி இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்க கூடுமானால், if God would have told David, who had a desire to build that physical, the literal temple for God, நித்திய தேவாலயமாய் புதிய எருசலேமாய் சியோனாய் மாறப்போகிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிதான தகுதி தேவையாயிருக்கிறது. oh child of God, who are going to become the eternal temple of God, Zion and Jerusalem, how much more worthiness do we require to become that temple? அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று தாவீதை தேவன் ரிஜெக்ட் பண்ண தள்ளுவதற்கு காரணம் என்ன? What was the reason for God to reject David from building his temple? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ மிகுதியான இரத்தத்தை சிந்தி விட்டாய். The Lord looked unto David and said, you had shed much blood. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் எழுத்தின்படியாக பல கொலைகளை செய்தான், பலருடைய இரத்தத்தை சிந்தினான். In the Old Testament, literally, he killed many people and shed the blood of many people. ஆனா கிருபையின் காலத்துல கொலை என்பது, 1 யோவான்ல படிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். But in 1 John we read in the New Testament, he who hates his brother, he is the murderer of his brother. இந்த இடத்திலே காணப்படுகிற தேவ ஊழியர்களோ தேவ ஜனங்களோ என்ன காரணமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு யார் மேலாவது கசப்போ வைராக்கியமோ பிரிவினையோ இல்ல ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாமலோ ஒருவரோடு ஒருவர் பேச முடியாமலோ
அந்த நிலவரத்துல இங்க யாராவது ஒருத்தர் இருந்தாலும், you may be a servant of God, you may be a believer, if you have bitterness, hatred, zeal against anyone, that you cannot look at the face of that person and you cannot talk to that person. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ ஒருபோதும் நித்திய ஆலயமாய் மாற முடியாது, என்னுடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Looking at you, the Lord says, my son, my daughter, you can never become my eternal temple and you cannot be caught up in my secret coming. இப்படி ஆண்டவர் தாவீதுக்கு ஆலயத்தை கட்ட தகுதி இல்லை என்று சொன்னாலும், ஒருவேளை இப்ப நமக்கு எழுத்தின்படியான ஊழியங்களை பரிசுத்தவான்கள் கொடுத்தா சந்தோஷமா செய்வோம். இல்ல நீ இதை செய்யாதன்னு சொல்லிட்டோம்னா ஒருவேளை நம்ம ஒதுங்கி போயிடுவோம். For David, the Lord told that you should not build the temple of God. Unto us, maybe if the saints of God, if they give us some literal ministry, we may gladly do it. If they say don't do it, we will move away. உதாரணமாக ஒரு மொழிபெயர்க்கிற ஊழியம் செய்கிறார். For example, he is doing the ministry of interpretation. இவர்ட்ட இந்த ஊழியத்தை பறித்து வேறொரு நபரிடத்தில் இந்த ஊழியத்தை கொடுத்தால், if this ministry is taken from him and given to someone else, இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறபடினால சைலண்டா மௌனமா ஒதுங்கி போயிடுவார். ஆனா பெரும்பான்மையான தேவ ஜனங்களுக்கு அவங்க ஒதுங்கி போறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பதிலாக யார் அந்த ஊழியத்தில் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மேல பொறாமையோ கசப்போ இல்ல எரிச்சலோ வைராக்கியங்களோ உண்டாகிறது. Because he is a spiritual man, maybe he will keep quiet and go away, but most of the people, if it happens, the one who gets the ministry from the other person, they will develop zeal, they jealous, they will become envious about this person. ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து கவனமாய் கேட்கும்படியாய் கேட்கிறேன். இந்த நாட்கள்ல இந்த வேத பாடம் நம்முடைய ஜீவியத்தையும் சுபாவத்தையும் பற்றியதாக இருக்கிறது. I want all of you to listen and pay attention to every word being spoken. These days the word of God being spoken here, it is related to our life and our character. தேவனுடைய வீட்டிலே ஒரு எழுத்தின்படியான ஊழியமோ ஆவிக்குரிய ஊழியமோ விசுவாசிகள் பலரும் செய்றாங்க, ஊழியர்கள் பலரும் செய்றாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஊழியம் பறிக்கப்படும் போது, அது வேறொரு நபருக்கு கொடுக்கப்படும் போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? Many workers of servants of God and many people of God, you are doing literal ministry in the house of God. When that ministry is taken away from you and given to someone else, how do you react to it? இப்படித்தான் அன்றைக்கு ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, காயினை அங்கீகரிக்கவில்லை. ஆவே காயின் என்ன செய்தான்? இதற்காக பொறாமைப்பட்டு தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். This is what happened during those days. God accepted Abel and his offering. God did not accept Cain or his offering. Therefore, he envied against his brother and he murdered Abel. ஆனா தாவீதின் விசேஷம் என்ன தெரியுமா? But do you know what is the speciality of David? ஒரு மனிதன் அவனை தள்ளவில்லை. A man did not reject him. அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு ஆலயம் கட்ட நீ விரும்பினாய், ஆனால் அதை கட்ட உனக்கு தகுதி இல்லை. The Almighty God who created the entire universe looked at him and said, you wanted to build my temple, but you are not worthy to build it. என்னையோ உங்களையோ பார்த்து தேவன் நேரடியாய் வந்து இந்த ஊழியத்தை செய்ய நீ தகுதி இல்லை, இந்த ஊழியத்தில் இருக்க தகுதி இல்லை, அல்லது இந்த வீட்டில் விசுவாசியா இருக்க தகுதி இல்லை என்று ஆண்டவர் சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி மாறும் என்று தெரியாது. If the Lord comes directly and if he says to us, you are not worthy to be in my house, you are not worthy to do my ministry, we don't know how our heart will turn. நான் மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி சொல்ல விரும்புவது, மனிதனோ பரிசுத்தவான்களோ நம்மை தள்ளுவதல்ல, தேவன் நேரடியாய் தாவீதை தள்ளினார். I want to emphasize and repeat again, it's not a man or a saint of God rejected, but the Lord himself directly rejected David. ஆனா தாவீது என்ன செய்தான்? தேவன் தன்னை தள்ளினாலும், தான் ஆலயத்தை கட்ட தகுதியில்லை என்று சொன்னாலும், அந்த ஆலயத்துக்குரிய எல்லா பொருள்களையும் சேமித்து வைத்தான். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You can read it for yourself at home in 1 Chronicles chapter 29. Though David was rejected, but he gathered all the stuffs and materials required to build the temple of God. அப்ப தாவீதின் குமாரனாகிய சாலமோனால் முதலாக எழுத்தின்படியான தேவாலயம் கட்டப்பட்டது. Pay attention.
Solomon, the son of David, by him the first literal temple of God was built. இப்ப இங்க இருக்கிற கட்டடம் எல்லாம் தேவாலயம் அல்ல. பல தேவனுடைய பிள்ளைகள் இது தேவாலயம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அது தீக்கதிர் ஃபெய்த்தோமா இருந்தாலும், இங்கே உள்ள ஃபெய்த்தோமா இருந்தாலும், சனான ஃபெய்த்தோமா இருந்தாலும், எந்த ஃபெய்த்தோமும் தேவாலயம் அல்ல. அது ஜெபாலயம், ஜெப வீடு. Many people of God think the physical building, what you see here, whether it's the Faith or Mathikadir or Shanai Nagar or here, they are not the temple of God, but they are the house of prayer of God. எழுத்தின்படியான தேவாலயம் ஒன்றே ஒன்றுதான். There was only one temple of God literally built. அப்ப அதை முதலாக கட்டும்படியாக கர்த்தர் என்ன செய்தார்? எந்த தாவீதை புறக்கணித்து தள்ளினாரோ, நீ கட்டக்கூடாது என்று புறக்கணித்து தள்ளினாரோ, அதே தாவீதினிடத்துல இந்த ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற மாதிரியை தேவன் தம்முடைய சொந்த கரத்தினால் வரைந்து கொடுத்தார். To David, who the Lord rejected from building his own temple, there's the same David God has written with his own hand the pattern, the model how to build the temple, gave it to David. நான் அதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவேளை என்னையோ உங்களையோ தேவன் நேரடியா இறங்கி வந்து, உனக்கு தேவனுடைய ஆலயம் கட்ட தகுதி இல்ல, ஊழியம் செய்ய தகுதி இல்ல, பரலோகத்துக்கு வர தகுதி இல்ல என்று சொல்லிவிட்டால் நம்முடைய ஜீவன் ஒருவேளை பின்மாற்றத்தில் திரும்பி போய்விடலாம். I want to repeat again, if the Lord comes directly and to say to you and me, you are not worthy to do my ministry, you are not worthy to come to the kingdom or to heaven, maybe our heart will backslide from God. இப்ப நம்முடைய சபையில பல்வேறு ஊழியங்கள் இருக்கிறது. சண்டே கிளாஸ் ஊழியத்திலிருந்து, ஹெட் மாஸ்டர்ல இருந்தோ அல்லது செக்ரட்டரியில இருந்தோ ஒரு தேவனுடைய பிள்ளையை மாற்றினால் அவர்கள் கூட்டங்களுக்கே வராமல் போகிறார்கள். There are many ministries in our church, like the Sunday school ministry. Maybe if a headmaster or a secretary is changed, they stop coming to the meetings itself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப தாவீதை புறக்கணித்து தேவன் தள்ளினாலும் அந்த ஆலயத்துக்குரிய மாதிரியை தேவனே வரைந்து, அவர் எழுதி என்று அங்க சொல்லுகிறார். மூலபாசில ஒரு ஆலயத்தை எழுதி கொடுக்க முடியாது, வரைந்து, அந்த அவருடைய ப்ளூ பிரிண்ட தேவனே வரைந்து, அவர் ஒரு இன்ஜினியரா மாறி இந்த ஆலயத்தினுடைய மாதிரியை தாவீதுக்கு எழுதி கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். Though David was rejected by God, but God himself has written, but in the original language we read, God has drawn it and became as an engineer, and he has drawn the pattern of how to build the temple and gave it to David. அப்படித்தான் ஆசரிப்பு கூடாரம் மாறி முதலாக எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. உங்கள் கரத்தில் உள்ள 2வது கட்டத்தில் அந்த சாலமோன் ஆலயத்தை பற்றிதான சில படங்களை, சில உண்மை சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். And this is how the tabernacle was changed into the first literal temple of God built by Solomon. In the pamphlet given to you, you see picture number 2, the temple built by Solomon and some historical facts related to that temple of God. இனி வரக்கூடிய நாட்களில் அதை குறித்து நான் விரிவாக சொல்லுகிறேன். In the coming days I will tell these things in more detail. அதே 2வது கட்டத்தில் நேபுகாத்நேச்சார் மூலமாக, பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மூலமாக தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. And same image is number 2, we see because of the Babylonian empire by King Nebuchadnezzar, the temple of God was set on fire and it was destroyed and burned. அப்படி இடிக்கப்படுவதற்கு முன்பாகவே நேபுகாத்நேச்சாரால் அந்த ஆலயம் இடிக்கப்படும் என்பதை கர்த்தர் முன் அறிவித்திருந்தார். And even before that temple of God was destroyed, brought down by Nebuchadnezzar, the Lord foretold that it will be destroyed. அப்ப 3வது சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை 4வது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் கோரேசின் மூலமாக, அதுக்கப்புறம் தேவ ஜனங்கள் செருபாபேலின் மூலமாக இந்த ஆலயம் மறுபடியும் அதே இடத்துல கட்டப்படுகிறது. ஒரே ஆலயம் தான் மறுபடியும் கட்டப்படுகிறது. The temple of God which was destroyed by the third empire, which was again rebuilt, it is the same temple, only one temple during the fourth empire by Cyrus and Zerubbabel, once again after it was destroyed. கவனிங்க, ஒரு புறஜாதியில பிறந்த கோரேசை குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் முன்குறித்து அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருந்தார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள், ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல அந்த ஆலயத்தை கோரேஸ் கட்டுவான் என்று அவன் பிறப்பதற்கு 170 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னார். Cyrus, who was a heathen king,
the Lord foretold and prophesied about 170 years before his birth. We read this in Isaiah 44, the last 3 verses, and Isaiah 45, the first verse. Cyrus will build the temple of God. அதை மூன்றாவது கட்டத்துல செருபாபேலின் ஆலயம் என்று நீங்க பாக்குறீங்க. நீங்க ஏசாயா 44 அதிகாரம் மறுபடியும் சொல்றேன், கடைசி 3 வசனங்கள். ஏசாயா 45 அதிகாரம் முதல் 4 வசனங்களை படித்து பாருங்க. கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னார். You see this in the image number 3. I tell again, and you read it in Isaiah 44, last 3 verses, and 45 verse 1. Before his birth, the Lord prophesied that through Cyrus he will build his temple again. இப்படி கட்டப்பட்ட செருபாபேலின் மூலமாய் கட்டப்பட்ட தேவாலயம் அது மறுபடியும் அந்தியோகியா எப்பிபானஸ் மூலமாக தீட்டுப்படுத்தப்படும் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். எப்பிபானஸ் பிறப்பதற்கு முன்பாக, even before the birth of Antiochus Epiphanes, the Lord had foretold through Daniel that he will again desecrated the temple of God. தானியேல் 8 அதிகாரம் 14 வசனத்தில் அதை படிக்கிறோம். We read this in Daniel 8:14. இப்படியாக செருபாபேலால் கட்டப்பட்ட தேவாலயம் எப்பிபானஸின் மூலமாக அது தீட்டுப்படுத்தப்பட்டது. Like this, the temple built by Zerubbabel was defiled by Antiochus Epiphanes. பின்னாட்கள்ல ஏரோது என்ன செய்தான்? அதே தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினான். In later days, the same temple of God Herod renewed and he rebuilt it. அதை 5வது கட்டத்துல ஏரோதின் தேவாலயம் என்று நாம் பார்க்கிறோம். We see it under image number 5, a temple built by Herod. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற படத்துல 5வது கட்டத்துல ஏரோதினால் புதுப்பிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். We see under image number 5 the temple built by Herod, which was rebuilt by him. இன்றைக்கு இஸ்ரேல் அருங்காட்சியகத்துல இந்த ஏரோது ஆலயத்தின் மாதிரி அதனுடைய உண்மை படம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கிறது உண்மை படம். In the exhibition at Israel, you see the original picture. What you see in this image, it is kept in the exhibition at Israel. இனி கவனமாய் கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபோது இந்த ஏரோதினால் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயம் இந்த உலகத்தில் இருந்தது. Now listen carefully. When Jesus came physically into this earth, the temple which was rebuilt by Herod was found during those days. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எழுத்தின்படியான தேவாலயத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார். லூக்கா 19 அதிகாரம் 41 வசனம் முதல் 44 வசனம் வரை படித்து பார்த்தால் இயேசு சொன்னார், உன்மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். In Luke 19 verses 41 to 44, Jesus prophesied looking at that temple of God. The time will come that there will not be one stone upon another stone. Everything will be brought down. ஆண்டவராகிய இயேசு எழுத்தின்படியான தேவாலயத்தை குறித்து கவனிங்க. இயேசு எழுத்தின்படியான தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார். Jesus looking at the literal temple of God and prophesied that it will be destroyed, but that there will not be one stone upon another. இதை சொல்வதற்கு முன்பாக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? Do you know what did Jesus do before speaking these words? அந்த நகரத்தை பார்த்து, looking at that city, அதில் உள்ள எழுத்தின்படியான தேவாலயத்தை பார்த்து, looking at the literal temple there, ஆண்டவராகிய இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். we read that Jesus wept and cried. அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகிறதே. அந்த தீர்க்கதரிசனத்தை உரைப்பதற்கு முன்பாக முதலாவது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். Before prophesying that the temple will be destroyed, that there will not be one stone upon another, Jesus cried looking at that temple. லூக்கா 19 அதிகாரம் 41 வசனத்திலே அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. In Luke 19:41 we read, when he came near, he beheld the city and wept over it. 42 43 வசனங்களை நீங்க படித்து பார்த்துக் கொள்ளுங்க. You can read it for yourself, verses 42 and 43. 44 வசனத்தை நான் சொல்லுகிறேன். I tell now about verse 44. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும்
தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். And shall lay thee even with the ground, and thy children within thee, and they shall not leave in thee one stone upon another, because thou knowest not the time. இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்தபடி கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் மூலமாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் உலகத்தில் இல்லை. ஆலயம் இருந்த இடத்துல வெறும் மதில் சுவரும் மாத்திரமல்ல, ஆலயம் இருந்த இடத்துல ஒரு மசூதியும் காணப்படுகிறது. அதை பற்றிய உண்மை படங்களை நீங்க ஏரோதின் தேவாலயத்துக்கு கீழே உள்ள கடைசி 2 கட்டங்கள்ல 4 கட்டங்கள்ல பாக்குறீங்க. In AD 770, as Jesus prophesied, this temple was broken down, brought down, and now there is no temple, only a mosque is there, and you see the true pictures under the Herod's temple in the pamphlet given to you. இப்ப எழுத்தின்படியான தேவாலயம் உலகத்தில் இல்ல. Now there is no literal temple of God in this world. அடுத்தபடியாக ஆவிக்குரிய ஆலயத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Now I will tell about the spiritual temple of God. முதலாவது ஆவிக்குரிய ஆலயம் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரம். The first spiritual temple of God is the body of Jesus Christ. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். In John 2, Jesus said, destroy this temple of God, and within 3 days I will raise up this temple. யோவான் 2:19 அதை படிக்கிறோம். We read this in John 2 verse 19. அப்ப அங்க இருந்த ஜனங்கள் கேட்டாங்க. அடுத்த வசனத்துல நாம் படிக்கிறோம், ஏரோது கட்டின எழுத்தின்படியான தேவாலயத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார் என்று தவறாய் விளங்கி கொண்டு அவங்க இப்படி கேட்கிறாங்க. நான் படிக்கிறேன் 20ஆம் வசனத்துல, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. Now I read it from verse 20. Jews asked, it took 46 years to build this literal temple. கவனமா கேளுங்க. சாலமோனால் கட்டப்பட்ட எழுத்தின்படியான ஆலயம் கட்டுவதற்கு செலவழிக்கப்பட்ட வருஷங்களை பார்க்கலாம். ஏரோது அந்த தேவ ஆலயத்தை புதுப்பிக்க அவன் அவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளவு எச்சரிக்கையாக கவனமாக நேசித்து 46 ஆண்டுகள். Listen very carefully. The days Solomon took to build the temple, comparingly Herod took more days because he loved, he took diligence, he was very careful to rebuild that temple of God. அப்ப இயேசு அங்க சொன்னது எழுத்தின்படியான தேவாலயத்தை குறித்து அல்ல. ஏரோதினால் கட்டப்பட்ட தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று அவர் சொல்லவில்லை. So Jesus was not referring to the literal temple built by Herod to destroy it, and I will raise it up in 3 days. 21ஆம் வசனத்தை கவனமாய் பாருங்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். Listen carefully. In verse 21, he spake of the temple of his body. இப்போ உங்கள் கரத்துல இன்னொரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். You have another pamphlet notice in your hand. அதுல ஒரு முதல் கட்டத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சி காணப்படும். You will see in the first image Jesus was crucified on cross. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான் அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டதின் அர்த்தமாய் இருக்கிறது. Jesus Christ being crucified on the cross, shows that his body was destroyed, literally the spiritual temple of God. ஆகவே முதலாக ஆவிக்குரிய ஆலயமாக இந்த பூமியிலே வந்தவர், நடமாடும் ஆலயமாய் நடமாடியவர் ஆண்டவராகிய இயேசு. It was Jesus Christ who came first into the world and moved as the first spiritual temple of God in this world. அப்ப இயேசுடைய மரணம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதை காட்டுகிறது. The death of Jesus shows the temple being brought down. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். Jesus said, destroy this temple and I will raise it up in 3 days. உங்கள் கரத்திலே கொடுத்த படத்துல முதல் கட்டத்துல இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, கீழே உள்ள கட்டத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறோம். In the pamphlet given to you, first picture, Jesus died on the cross of Calvary. The second picture shows the resurrected Jesus. அப்ப இயேசுவின் மரணம் ஆவிக்குரிய அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டதையும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் 3 நாளைக்குள்ளே
அவர் அதை எழுப்புவேன் என்று சொன்னதையும் காட்டுகிறது. The death of Jesus refers to the spiritual temple of God being destroyed, and I will raise it up in 3 days. It shows about the resurrection of Jesus. அடுத்து ஆவிக்குரிய ஆலயம் யார்? Next, who is the spiritual temple? முதலாவது இயேசு, அவருடைய சரீரம் ஒரு ஆவிக்குரிய ஆலயம். First, Jesus, his body, it is the first spiritual temple of God. கவனிங்க, நான் 3 விதமான ஆலயத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது எழுத்தின்படியான ஆலயம், அதை குறித்து நான் சுருக்கமாய் சொல்லி முடித்து விட்டேன். All of you listen carefully. I have been talking about the temple of God. First, I spoke in detail about the literal temple of God. இரண்டாவது ஆலயம் ஆவிக்குரிய ஆலயம். Secondly, the spiritual temple of God. அப்ப முதலாவது ஆவிக்குரிய ஆலயம் இயேசுவின் சரீரம். The first spiritual temple of God, the body of Jesus. இரண்டாவது ஆவிக்குரிய ஆலயம் யாருன்னா, இந்த இடத்துல யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாருடைய சரீரமும் ஆவிக்குரிய ஆலயமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். According to 1 Corinthians chapter 3 verses 16 and 17, everyone seated here, whoever is anointed by the Lord, you are that spiritual temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். The temple of God is holy and you are that temple of God. அடுத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, நீ தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் ஆலயம். And in 1 Corinthians 6:19, you are not only the temple of God, you are the temple of the Holy Spirit. மூன்றாவது, நீ என்றைக்கு வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்கிறாயோ, Thirdly, the day you start to do the life of separation, அன்றைக்கு நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறாய். தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவி உனக்கு பிதாவாக அவர் இருக்கிறார். இதை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் மாறுகிறோம். In 2 Corinthians chapter 6 verses 14 to 18 we read that we become the living temple of God. The Lord comes in us, He dwells in us, He moves in us, and we become the living temple of God. இனி மூன்றாவதாக, Now thirdly, நித்திய தேவாலயம், the eternal temple of God. எபேசியர் 2ஆம் அதிகாரம் In Ephesians chapter 2, கடைசி 4 வசனங்கள், last 4 verses. முக்கியமாக கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, If you read the last 2 verses in particular, ஒவ்வொரு விசுவாசியையும் every believer இசைவாய் இணைத்து, fittedly building fitly. நான் தான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையோ வைராக்கியமோ எனக்கு இவங்களோட செட் ஆகாது, எனக்கு அவங்களோட இருக்க முடியாது, அப்படி அல்ல. ஒருவரோடு ஒருவர் இசைந்து, ஒவ்வொரு விசுவாசியும் இசைந்து, ஒவ்வொரு ஊழியரும் இசைந்து ஒரு ஆலயமாய் தேவன் கட்டி எழுப்புகிறார், நித்திய ஆலயமாய் கட்டி எழுப்புகிறார். எபேசியர் 2 கடைசி 2 வசனங்கள். Ephesians 2, the last 2 verses. You may be a worker of God, you may be a child of God. You cannot say that I am not okay with that person or this person, but all of us together, the Lord is building fitly as a frame, as a temple of God. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 21ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு, கேப் இருக்க கூடாது. ஒருத்தர் வட துருவத்திலையும் ஒருத்தர் தென் துருவத்திலையும், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் திரும்பி நிக்க கூடாது. சபையில விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர், ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர், விசுவாசியும் ஊழியரும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை இருக்க கூடாது. இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் கட்டப்படுகிறோம், கட்டப்பட்டு வருகிறோம். We should not be divided as North Pole and South Pole, whether between the servants of God and the believers or within a house and a family, but we are being built fitly framed together as a building of God, as the temple of God. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஆலயமாய், அதாவது புதிய எருசலேமாய் சியோனாய் மாறுகிற இந்த வேலைதான், இந்த கட்டட வேலைதான் தற்போது நடந்து வருகிறது. இந்த கட்டட வேலை பூர்த்தியாகும் போது கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். This building work is happening now to build Zion and Jerusalem. When the Lord shall build up Zion, He shall appear in His glory.
இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒவ்வொரு ஆலயத்திலும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நான் ஒரு முறை கூட திருத்துவ தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன், உங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் தேவன் கைது செய்து 7 மணிக்கு முன்பாக இங்கே இருக்கும்படி செய்வாராக. In coming days we will see one by one the temple of God. There are lot of hidden mysteries in the temple of God. Once again I beseech you, the triune God, let God captivate your spirit, soul and body and bring you here well before 7 o'clock. இப்போது நாம் வாசித்த ஆரம்ப வசனத்துக்கு கடந்து வருவோம். நாம் வாசித்த ஆரம்ப வசனம் என்ன? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள். வாசலே அலறு. Now let us come back to our key verse, Isaiah chapter 14 verses 31 and 32. Howl, O ye gates, and cry. நகரமே கதறு. O city, lament. அப்ப இந்த வாசல் யார்? Who is this gate? இந்த நகரம் யார்? Who is the city? கர்த்தருடைய பிள்ளையே, இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே நாம் வாசலா இருக்கிறோம். Oh child of God, everyone seated here, we are this gate. முதலாவது அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு. First this gate is our Lord Jesus Christ. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கிற நானே வாசல். We read in John chapter 10, I am the way. அதுக்கு பிற்பாடு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல புதிய எருசலேம் சீயோனை யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது அதற்கு 12 வாசல்கள் இருந்தது. In Revelation 21, John saw in spirit Zion and Jerusalem. He saw 12 gates to it. அப்ப ஒவ்வொரு திசைக்கும் கிழக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், மொத்தம் 12 வாசல்கள் இருந்தது. ஒவ்வொரு வாசலும் முத்தாய் இருந்தது. There were 3 gates at every direction, 3 at east, 3 at west, 3 at south, 3 at north. 12 gates and every gate was a pearl. அந்த வாசலும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இயேசுவே. அந்த ஒவ்வொரு வாசலும் முத்தாய் இருந்தது என்று படிக்கிறோமே, அந்த முத்தும் இயேசுவே. We read that there are 12 gates. All these gates refers to Jesus Christ, and all those pearls refers to Jesus Christ. அப்ப வாசலே அலறு என்று சொன்னால் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு இருக்க வேண்டிய ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. If we say howl, O gate, it speaks of the prayer life we should have in this last days. நகரமே கதறு என்று சொன்னால் புதிய எருசலேம் சீயோன் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. If we say, O Christ city, Zion and Jerusalem together called as city. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். We read in Revelation 21, the city of God, I saw them descending from God. அடுத்து சங்கீதத்திலே படிக்கிறோம், தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். And we read in Psalm, O city of God, glorious thing will be spoken of thee. அப்ப எருசலேம் மாத்திரமல்ல, so not only Jerusalem, சீயோனும் ஒரு நகரமாக இருக்கிறது. Zion is also a city. வடதிசையில் சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். Beautiful for situation, the joy of the whole earth. Mount Zion on the city is the king, is the city of the king. அப்ப ஏசாயா 14:31 அர்த்தம் என்ன? வாசலே அலறு, நகரமே கதறு. அதாவது கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு வருத்தப்பட்டு அலறி ஜெபிக்கிற ஜெப ஜீவியம் ஒவ்வொருவருக்கும் இப்போது தேவை. What is the meaning of Isaiah 14:31? Howl, O gates, cry, O city. It speaks of everyone now requires an experience of prayer to cry and lament and weep unto the Lord. இனி கவனமாய் கேளுங்கள். Now listen carefully. 2 வாரங்களுக்கு முன்பாக, about 2 weeks ago, சனிக்கிழமை, அதாவது ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. The Sabbath day is not on the Sunday, but it was the Saturday. உபதேசத்தை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். You must learn the doctrine clearly. ஓய்வு நாள், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பலரும் ஜெபிக்கும் போது ஓய்வு நாள் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. Many Sunday school teachers, when they pray, they call Sunday as the Sabbath day. சனிக்கிழமை தான் அதுக்கு சாபத் டே என்று சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமை தான் வாரத்தின் 7ஆம் நாள்
பழைய ஏற்பாட்டு காலத்துல வாரத்தின் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அல்ல. The seventh day of the week, which is Saturday, not Sunday. So Saturday is the Sabbath day. அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது இது ஏன் ஆராதிக்கிற நாளாய் மாறப்பட்டதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். Why Sunday became a day of worship? Because it was the day wherein Jesus resurrected. ஆகவே வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாள் அது நமக்கு ஆராதனை நாளாக, இந்த நாளுக்கு பேர் ஓய்வு நாள் அல்ல. இந்த நாளுக்கு பேர் என்ன? கர்த்தருடைய நாள். வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளில், பத்மதீவில் உள்ள யோவான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். Thus, in Revelation 1:10 we read, I became in spirit on the day of the Lord. So this is the day of the Lord, and this is not the Sabbath day. Not the day of the Lord. Not the day of the Lord. ஏன்னா the day of the Lord னா மகா உபத்திர காலத்தை காட்டுகிறது. It's not the day of the Lord because it refers to the great tribulation day. இதுக்கு பேர் Lord's day. This is called the Lord's day. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. There is a difference between these கவனமா two. கேளுங்க. தமிழ்ல கர்த்தருடைய நாள். In Tamil it is the day of the Lord. தமிழ்ல வந்து கர்த்தருடைய நாள். In Tamil it is written ஆனா ஆங்கிலத்துல வித்தியாசப்படுத்தி எழுதப்பட்டிருக்குது. but it is different in English. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா the day of the Lord கர்த்தருடைய நாள் என்று வரும். அதெல்லாம் மகா உபத்திர காலத்தை காட்டுகிறது. In the Old Testament all you see is the day of the Lord. It all speaks about the tribulation period. அதுபோல புதிய ஏற்பாட்டுல சில இடங்கள்ல சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் மகா உபத்திர காலத்தை காட்டுகிறது. So also in the New Testament in some places written about the day of the Lord speaks about the tribulation period. அப்ப மகா உபத்திர காலம். Great tribulation period. 2 பேதுரு 3:10. 2 Peter 3:10. அங்கே கர்த்தருடைய நாள் என்று படிக்கிறோம். There we read about the day of the Lord. பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தருடைய நாளின் போது இந்த உலகம் அழியுங்கிற மாதிரி சொல்லுகிறார். Peter the apostle, he says in the day of the Lord this world will be destroyed. அங்க சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் மகா உபத்திர காலம். The day of the Lord mentioned there refers to the great tribulation period. கிரேக்க பாஷையில வித்தியாசப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஹெமாரா குரியோஸ். In Greek it is written hemara kurios differently. ஆனா வெளிப்படுத்தல் 1:10ல யோவான் சொல்றார் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அந்த கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. But in Revelation 1:10 John says I was in the spirit in the Lord's day. This refers to the Sunday. அது கிரேக்க பாஷையில ஹெமாரா குரியோகோஸ். It is written in Greek hemara kuriokros. இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல படிக்கிற எல்லா கர்த்தருடைய நாளும் மகா உபத்திர காலம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ. Now every day you read as the day of the Lord in Old Testament. In Amos 5:10 we read, he who desires the day of the Lord, woe unto him. ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல நீங்க 10ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய நாளை குறித்து படிக்கிறோம். அந்த நாள்ல என்ன நடக்கும்? பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். We read in Isaiah 13 verse 10 onwards, I will make the earth to move from its place. ஏசாயா 13:13 அப்படி படிக்கிறோம். We read so in Isaiah 13:13. 10ஆம் வசனத்திலிருந்தே கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. From verse 10 onwards is written about the day of the Lord. யோவேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அந்த கர்த்தருடைய நாள்ல சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். In Joel 2:31 we read, on the day of the Lord sun will become black and moon will become blood. அப்ப கர்த்தருடைய நாள் என்பது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் எல்லாம் மகா உபத்திர காலம். புதிய ஏற்பாட்டுல சில இடங்களில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் மகா உபத்திர காலத்தையும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் காட்டுகிறது. In Old Testament all the day of the Lord refers to the great tribulation period. In New Testament few places written as Lord, the day of the Lord refers to the great tribulation period. But Revelation 1:10 the Lord's day, it refers to the Sunday. ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸும், ஒவ்வொரு ஊழியர்களும் முதல்ல இந்த சபையில் உள்ள உபதேசங்களை தெளிவா படிக்க வேண்டும். Every servant of God, every Sunday school teacher, every believer must understand the doctrine of this church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, The dear child of God, பத்மு தீவிலே இருந்த யோவான் என்ன செய்தார்? John, who was in the Isle of Patmos, what did he do? தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். He was all alone. அங்க யாரும் இல்ல. There is no one there. அங்க விசுவாசிகளோ ஊழியர்களோ இல்ல. No believers, no workers of God. எவ்வளவு பாடுகள், நாடு கடத்தப்பட்டிருந்தார். He was excommunicated to that island. ஆனா வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, But if you see in Revelation chapter 5, ஒரு தரிசனம் பார்க்கிறார்.
He sees a vision. சிங்காசனத்தை பார்க்கிறார். He sees the throne. அதுல உட்கார்ந்திருக்கிற பிதாவை பார்க்கிறார். Sees Father sitting on the throne. அவருடைய வலது கரத்தில் ஒரு புத்தகத்தை பார்க்கிறார். He is seeing a book in his right hand. அதுல உள்ள சத்தியத்தை எப்படியாவது நான் அறிந்து கொள்ளணும்னு கண்ணீர் விட்டு அழுதார் என்று படிக்கிறோம். We read that he wept and he cried that somehow he may understand what was written in that book. ஆகவே தான் காலையில தீர்க்கதரிசில சொன்ன எரேமியா 5 அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? இந்த புதூர்லயோ செனாநகர்லயோ தீர்க்கதரிசிலயோ மாப்பாளையத்திலயோ பொன்னகரத்திலயோ அல்லது சாத்தூர்லயோ 7000 மண்ணிலயோ நெம்மேனிலயோ கொடரோட்லயோ சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? Therefore I spoke about this in the morning at Thikadir, Jeremiah 5:1. The Lord is searching. Is there anyone who seek for truth? சத்தியத்தை தேடுகிறவனாய் நீ இருக்க வேண்டும். You must be the one seeking the truth. நான் காலையில அங்க சொன்னேன். In the morning I said there. முன்ன பின்ன பெரிய பழக்கம் இல்ல, தெரியாத ஒரு குடும்பம் சத்தியத்தை கேட்கும்படியாக பாலக்காட்டுல இருந்து அட்ரஸ் விசாரிச்சு இங்க வந்திருக்காங்க. A family, they are not knowing this much, but to listen to the truth, they have inquired the address and came from Palakkad. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க ரகசிய வரிக்கு போணும்னா பல வருஷமா இந்த ஊழியத்தில் இருந்தாலோ இல்ல பல ஸ்தானங்கள்ல இருந்தாலோ அல்லது விசுவாசிகளா இருந்தாலோ வரிக்கு போகணும் சொப்பனத்தை கூட நினைக்காதீங்க. Now what I am going to tell, listen carefully. You may be a servant of God for many years, holding different position and titles. You may be a believer, but then never imagine even in your dreams to go in the secret coming of Jesus. இப்ப பல தகுதிகள் தேவை. முதலாவது சொல்றேன், எரேமியா 5:1 நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள் காண்பீர்களானால். அதாவது சத்தியத்தை வாஞ்சையோட தேடிங்க. பல தேவனுடைய பிள்ளைகள் 7 மணிக்கு மேல உள்ள வர்றாங்க. And now I'm telling there are many requirements needed. First one in Jeremiah 5:1. Seek, is there any man to looking for the truth and who is looking for the judgment? If you find many people, they come to the meeting at 7 o'clock today. சத்தியத்தை தேடுகிறவங்க இருக்கிறாங்களான்னு நீங்க காண்பீர்களானால், தெருக்கல்ல திரிந்து பார்த்து விசாரித்து ஒரு சத்தியத்தை தேடுகிற ஒரு பிள்ளை தூர இடத்துக்கு போனாலும் சத்தியத்தை வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுகிற ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடித்தால் நான் அதற்கு மன்னிப்பு தருவேன். If you run to and fro and seek, if is there anyone who is seeking for the truth, if you find someone, I will pardon it. 4 ஸ்டெப். There are 4 steps. முதலாவது நீங்க சத்தியத்தை தேடணும். First you should seek the truth. எரேமியா 5:1. Jeremiah 5:1. இரண்டாவது தேடுகிற, இப்ப நீங்க கேக்குறீங்களே இந்த சத்தியத்தை, அதை தெளிவா அறிந்து கொள்ளணும். கூட்டம் முடிச்சு நடுராத்திரி இப்படி தட்டி எழுப்பினாலும் ஒரு வார்த்தை விடாம சொல்ல தெரியணும். Secondly, the truth what you are seeking, you must know it. Even 12 o'clock in the midnight, if I pat you up and wake you up, you should be able to tell, not missing a word. நம்முடைய அருமையான சென்டர் பாஸ்டர், நாங்க நாகர்கோயில்ல ஒண்ணா ஊழியம் செய்தோம். Our beloved center pastor, we served the Lord together at Nagarkoil. ஒரு நாள் ஒரு லோக்கல் கன்வென்ஷன்ல அவர் காலை பிரசங்கம் இப்படி பண்ணார். One day in a local convention, he preached like this in the morning meeting. அவர் எடுத்த ஆரம்ப வசனம், அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். The key verse he took was, he names the stars and he called them by name. எத்தனையோ வருடத்துக்கு முன்பாக அவர் பண்ணின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் காதுகளில் துணித்து கொண்டே இருக்கிறது. So many years ago, the words he preached, all those words are resounding even now in my ears. நான் இதை பெருமைக்காக சொல்லல, மிகுந்த பயத்தோடு சொல்றேன். பாஸ்டர் லாசரஸ் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாஸ்டர் லாசரஸ் அவர்கள், நீ டைரியில மெசேஜ் எழுதாத, உன் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதப்பட வேண்டும், இருதயத்தில் வைத்து மனதில் எழுதப்படணும். இப்ப இந்த 2023 முடிஞ்சா இந்த டைரி குப்பத்தொட்டிக்கு போயிடும், அடுத்து பெட்டிக்குள்ள வச்சிருவீங்க. 2024 புது டைரி நியூ இயர் அன்னைக்கு. I'm not telling this because of my pride, but what I was taught from Pastor Lazarus. He told, do not write the word of God in a diary, but write it in your mind. Put it in your heart and write it in your mind. Put it in your mind and write it in your heart. Because when the year passes by, the diary will also go away. நான் ஒரே ஒரு வருஷம் தான் விசுவாசியா இருந்தேன். I was a believer for only 1 year. இங்க மதுரை சென்டர் பாஸ்டரா இருந்த பாஸ்டர் விட்டுமோகன் மூலமாக தான் இந்துல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா மாறினேன். I was saved from Hindu background through the center pastor who was here,
Pastor Victor Morgan, and I was saved. இங்க உள்ள பாஸ்டர் ஆபிரகாம் அங்க இருந்தார் அன்றைக்கு கோயம்புத்தூர் ஆடி ஸ்ட்ரீட் ஃபெய்த் ஹோம்ல. Pastor Abraham, who is now here also, was there in the Adi Street Faith Home. ஒரு வருஷம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு தான் இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். I heard his message for 1 year and I came to this ministry. அந்த நாட்கள் அவர் 7 ஜாதிகளை பற்றி உபாகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 ஜாதிகளை பற்றி பிரசங்கம் பண்ணார். கண்டினியூவா பேசினார். ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என்னுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. Those days he preached about the 7 nations written in the book of Deuteronomy. Every word he spoke, it is resounding in my ear. ஆகவே இப்ப நீங்க கேட்கிற தேவனுடைய ஆலயத்தை பற்றிய சத்தியம் உங்க மனதில் வைத்து இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இருதயத்தில் வைத்து மனதில் எழுதப்பட வேண்டும். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் பாருங்க, இப்படி யாருடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதப்படுகிறதோ, இருதயத்தில் வைத்து மனதில் எழுதப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அவர் தேவன். You read it in Hebrews 8 and 10. The word of God which you are hearing, it must be kept in heart and written in mind, and kept in mind, written in heart. Those who are kept doing like this, unto them he is the God. அவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். They are his people. அப்ப முதலாவது சத்தியத்தை தேட வேண்டும். First we have to seek the truth. இரண்டாவது அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Second, we must know the truth. இயேசு சொல்லுகிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். In John 17 Jesus says, "You shall know the truth, and the truth shall make you free." இது இரண்டாவது ஸ்டெப். This is the second step. மூன்றாவது ஸ்டெப் இந்த சத்தியத்துல நடக்க ஆரம்பிக்கணும். The third step is that you must walk in this truth. அதை யோவான் 3 யோவான்ல சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. He writes it in 3rd John, "I have no greater joy than to hear my children walk in truth." நான்காவதாக, Fourthly, இந்த சத்தியத்தை கை கொண்டு அனுபவமாக்கி ஜீவிக்கணும். we have to observe, keep this truth, and we should make it as an experience by the way of life. ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். அதாவது இப்ப நான் சொல்றதெல்லாம் யார் புதிய எருசலேம் சீயோனா மாற முடியும், யார் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், அதுக்காக தான் சொல்றேன். புதிய எருசலேமின் வாசல் உனக்காக திறக்கப்பட வேண்டுமானால், அருமையான தேவ ஊழியரே, தேவ ஜனமே, உனக்காக திறக்கப்பட வேண்டுமானால் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாய் நீ ரகசிய வரிக்கு முன்பாக மாறி இருக்க வேண்டும். We read in Isaiah 26:2, "Open ye the gates for the righteous nation which keepeth the truth." If you want the gates to be open, you must have attained this experience well before the secret coming of Jesus. இப்ப நம்ம வாசித்த ஆரம்ப வசனத்துக்கு வருவோம். Now let us come back to the key verse we read. தயவு செய்து கவனமா கேளுங்க. இப்போது பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல்ல பலஸ்தீனால ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. All of you listen carefully. Right now there is an ongoing war between Israel and Palestine. அதை நான் சொல்லுகிறேன். முதலாவது சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். I will first tell about it very briefly. அதாவது ஹமாஸ் பலஸ்தீனத்தில் காணப்படக்கூடிய ஹமாஸ் என்கிற அமைப்பு, Hamas, a group found in Palestine. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை ரொம்பவும் பயத்தோடு பக்தியோடு அனுசரிப்பாங்க. The Israelis, they will observe the Sabbath day with much fear and reverence. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்ம எல்லாரும் நம்ம கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம கைக்கொள்றது இல்ல. We are the spiritual Israelites. Even we don't keep or we don't observe the Sunday service like that. இப்ப கவனமா கேளுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு ஆராதனை நாள் சனிக்கிழமை, அதுதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல எப்படி இருக்கணும்னு கர்த்தர் பிரமாணம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 58:13. Now listen carefully. Saturday is the holy day, the Sabbath day for them. Isaiah 58:10, the Lord has given a commandment to them how they have to observe it. 10 அல்ல 58:13. கவனமா கேளுங்க. இப்ப நான் சொல்றது இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பற்றி, அதுக்கு நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. தயவு செய்து இனி உள்ள சத்தியங்களை பயத்தோடு நடுக்கத்தோடும் கவனமாய் கேளுங்கள். நான் பிதாவை நோக்கி, திருத்துவ தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன், ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சுகிறேன். இங்க உள்ள ஒவ்வொருத்தோடைய மனதில் வைத்து இந்த சத்தியங்களை இருதயத்தில் எழுதுவாராக, இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவாராக. I cry unto the triune God as a beggar. Let God keep these truths, the word of God being preached. Let God put it in the heart and write it in the mind, and put it in mind and write it in the heart. இப்ப கவனிங்க. ஏசாயா 58:13. Read from Isaiah 58 verse 13. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த கவனமா கேளுங்க. Now listen carefully. முதல்ல இந்த ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? First, what the Lord has mentioned about the Sabbath day. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்ச பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். அந்த வசனத்தின் முடிவுல கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, if thou turn away thy foot from Sabbath, from doing thy pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy of the Lord honorable, and shalt honor him, not doing thine own ways, not finding thine own pleasure, not speaking thine own words, then shalt thou delight thyself in the Lord, and I will cause thee to ride upon high places of the earth, and feed them with the heritage of Jacob thy father, for the mouth of the Lord hath spoken it. இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு நம்ம பலரும் தாமதமா வந்தோம். இப்ப மாலை கூட்டத்துக்கு தாமதமா வந்துகிட்டே இருக்கிறோம். We have come late for the Sunday meeting. Even for the evening meeting also we are coming late. கவனமா கேளுங்க ஜனங்கள், தேவ ஜனங்கள், நீங்க ரகசிய வரிக்கு போறதுக்கு மிக முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? People of God, listen carefully. Do you know what is one of the quality you need to go in the secret coming? ஃபெய்த்தோமுள்ள எந்த ஜெபத்தையோ, எந்த கூட்டத்தையோ, எந்த ஆராதனையோ, அல்லது இப்படிப்பட்ட கூட்டத்தையோ, சுத்திரிவு கூட்டத்தையோ நீங்க அரை மணி நேரம் தாமதம், 1 மணி நேரம் தாமதம் வந்து பழகக்கூடாது. ஏனென்றால் ஒரு நிமிஷத்திலே, ரகசியம் என்ன தெரியுமா? வருகையை பற்றிய ரகசியம், ஒரு நிமிஷத்திலே கண்ணிமைக்கக்கூடிய ஒரு பொழுதுல ரகசிய வருகை முடிந்து விடும். நீ 7:30 மணிக்கு கூட்டத்துக்கு வந்தால், ஒருவேளை கூட்டம் தொடங்கும் போது ஆண்டவர் வந்தால், நீ 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் கைவிடப்பட்டு போவாய். If you practice to come to the meetings late, what we read in 1 Corinthians is, in a moment, in the twinkling of an eye, the coming of the Lord will get over. Even if you come by late 5 minutes, you will be left behind. இப்ப கவனமா கேளுங்க, இந்த சத்தியம் ஹமாஸுக்கு நன்றா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை எப்படி அவங்க கடைப்பிடிப்பாங்க, எவ்வளவு பயபக்தியா இருப்பாங்க அப்படிங்கிறது ஹமாஸ் என்கிற அமைப்புக்கு தெரியும். ஆகவே 2 வாரத்துக்கு முன்பாக சனிக்கிழமையில அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் மேல பயங்கரமான ஒரு தாக்குதலை எதிர்பாராத நேரத்தில் நடத்தினாங்க. So this Hamas group, they know very well how the Israel people, they will observe the Sabbath day. 2 weeks ago on a Saturday, they launched an attack against Israel. இப்ப கவனமா இனி சொல்ற காரியத்தை கவனமாய் கேளுங்க. Now what I'm going to say, listen carefully. இப்ப இந்த தாக்குதல் நிமித்தம் இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? Because of this attack, now do you know what happened? இஸ்ரேலிய அதிபர் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். அந்த பலஸ்தீனத்துல ஒரே ஒரு ஹமாஸ் நபரை பாக்குற வரைக்கும், அழிக்கிற வரைக்கும், ஒருத்தரை கூட விட்டு வைக்காம கம்ப்ளீட் அழிக்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தை நான் நிறுத்த மாட்டேன். The Israeli president has said, till we destroy even the last person of Hamas, we will not stop this war. இப்ப இந்த 15 நாட்களாக, கிட்டத்தட்ட 14 நாட்களா இந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தை பார்த்தவங்க, யூடியூப்லயோ அல்லது மொபைல்லயோ பார்த்தவங்க அல்லது செய்தியை படிச்சவங்க இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். This war is going on for 14 days. If anyone has seen or heard about this war in YouTube or you heard in the news, such people, lift up your hands. அப்ப ஏறதால எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. Most of you have lifted your hands. பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இனி கவனமா கேளுங்க. Now listen carefully. இப்படி சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்று ஹமாஸ் என்கிற அமைப்பு, அண்டர்லைன் பண்ணுங்க, ஹமாஸ். On a Saturday, on the Sabbath day, a group called Hamas, underline that word Hamas. அப்ப முதலாக போய் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தின உடனேயே, when they launched that first attack, அன்றைக்கு ஆரம்பித்த யுத்தம் இன்றைக்கு பயங்கர மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. பெரிய அழிவு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. The war started on that day. It is being fought even today more ferociously. A great destruction is happening. இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? Do you know now what happened? பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, இந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனான் யுத்தத்தில் இறங்கி இருக்கிறது. Lebanon has also joined this war in favor of this Hamas. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலை பார்த்து நீ தாக்குதலை நிறுத்தாவிட்டால் நாங்கள் உண்மையில் போர் தொடுப்போம். The external affairs minister of Iran, looking at Israel, they are saying, if you do not stop, we will also launch attack against you. ரஷ்யா இப்ப சமீபத்திலே சொல்லி இருக்கிறது, இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், ஜனங்களை தாக்க கூடாது, இல்லாவிட்டால் இஸ்ரேல் மேல் போர் தொடுக்கப்படும். Even Russia also has come out and said Israel has to stop the war. They should not destroy, they should not
attack the people. If not, we will also launch war at Israel. இப்ப முதலாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பித்த இந்த யுத்தம் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா இப்ப லெபனான் யுத்தத்துல வந்திருக்கிறது. First, the battle, the war started between Hamas and Israel. Now, Lebanon has also joined this war. அதுபோல எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்கும் வரை, இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து நீக்கு வரை விடமாட்டோம் என்ற அளவுக்கு யுத்தத்தில் இறங்க போகிறார்கள். So also all the Arab countries, they are also going to come down to join this war so that they may wipe out Israel from world's map. இனி கவனமா கேளுங்க. Now listen carefully. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்கக்கூடாது, மற்ற நாடுகள் தாக்கக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய போர் கப்பல்களை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கிறது. The America, they have brought the warships. They kept it near Israel so that the Arab countries or the others, they should not hurt the Israel. அமெரிக்க அதிபர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக இஸ்ரேலுக்கு போய் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தைரியப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். The American president 2 days ago, he personally visited Israel and he strengthened them and said, we are with you in this. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிற்பாடு, after India got independence, அதனுடைய வெளியுறவு கொள்கையை, ராஜாங்க கொள்கையை நீங்கள் பார்த்தால், if you look at that external policy, இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய பிரதமரும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெளிக்கவில்லை. till now no Indian prime minister supported Israel. ஆனா முதலாக இந்திய சரித்திரத்தில் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு முதலாக இந்திய பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார், நாங்கள் இஸ்ரேலோடு நிற்கிறோம். But for the first time after the independence in the history of India, Prime Minister Modi has said, we stand with Israel. இனி சொல்வதை தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். உங்கள் எல்லாருடைய கவனத்தையும் மனதையும் ஆவியானவர் சிறைப்படுத்துவாராக. Now what I'm going to say, listen carefully. May the Spirit of God capture your mind. இப்ப எல்லா நாட்டு தலைவர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் 3ஆம் உலக மகா யுத்தமாய் இது மாறப் போகிறது. Now, do you know what are the words coming from the mouth of the world leaders? Any time this war can turn to be the third world war. அப்ப 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறினால் என்ன சம்பவிக்கும் தெரியுமா? யாருக்கு அதிக பாதிப்பு? Do you know if it turns to be the third world war, who will be impacted the most? வேதம் சொல்லுகிறது 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். The Bible says the secret coming of Jesus will take place before the third world war starts. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எம்பசைஸ் பண்ணி ஆவியானுடைய உதவியோடு சொல்லுகிறேன், எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லி இருக்கிறாங்க, இஸ்ரேல் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்தாவிட்டால் 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறும் சொன்னது ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர். With the help of the Spirit of God, I want to emphasize and say, if Israel, if they don't stop this war, the president of Russia, president of America, they have said this war will turn to be the third world war. அப்ப ரஷ்யா பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. Russia is in favor of Palestine. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு, கிரேட் பிரிட்டன் நேட்டோ படைகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. Great Britain, NATO and America, they are in favor of Israel. இப்ப நம்ம வாசித்தோமே ஆரம்ப வசனம், ஏசாயா 14:31க்கு திரும்புவோம். அது ஒரு தீர்க்க தரிசனம். வாசலே அலறு, நகரமே கதறு. அதோட அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, புதிய எருசலேமாய் சியோனாய் மாறப்போகிறது அவருடைய மனவாட்டி சபையே, நீ மௌனமாய் இருக்க வேண்டிய வேலை இதல்ல. ஜெபத்திலே அலறு, ஜெபத்திலே கதறு. Let's come back to the key verse we read, Isaiah 14:31. Howl, O gate, cry, O city. This is not the time to remain silent. Let us cry, let us lament in our prayers unto the God. இப்ப நான் முதலாவது தீர்க்கதரிசனத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லுகிறேன். First, I will tell few things about the prophecy. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். We read in Isaiah 14. அங்க வாசித்த 31ஆம் வசனத்துல, in verse 31 we read, அங்க பெலிஸ்தியா என்கிற வார்த்தையை படிக்கிறோம். We read about the word Palestina. பெலிஸ்தியா என்கிற வார்த்தை, the word Palestina. ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது, பெலிஸ்தியாவே, கவனமா கேளுங்க, இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பெலிஸ்தியாவே, நீ முழுதும் கரைந்து போகிறாய். We read in verse 31, the whole Palestine are dissolved. What is happening now? Written in the scripture already. அப்ப பெலிஸ்தியா என்கிற வார்த்தை அலெக்சாண்டருடைய நாட்கள்ல, கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய நாட்கள்ல
அலெக்சாண்டர் அந்த பேரை பெலிஸ்தியா என்கிற பேரை பிலிஸ்தியா என்று மாற்றினான். During the days of Alexander in the Greek Empire, he changed the name Palestina into Philistina. அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வந்த ஹெரோடஸ் என்கிற ஒரு மனிதன் அந்த ராஜ்யத்தை பலஸ்தீனா என்று பெயர் வைத்தான். Again, person Herodes came in the next empire. He changed the name again to Palestina. அப்ப இங்க பலஸ்தீனாவை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முழுதும் கரைந்து போகிறாய், ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். We read here, the whole Palestine are dissolved, for there shall come from the north a smoke. அப்ப இந்த வடக்கு என்பது நீங்க வேர்ல்டு மேப் அல்லது பழைய பைபிள்ல உள்ள மேப் எடுத்து பார்த்து இஸ்ரேல் பலஸ்தீனாவுக்கு நேரா மேல போனீங்கன்னா நார்த்ல ரஷ்யா காணப்படும். If you take the world map or the map in the old Bible, if you draw a line straight from towards the north from Palestine, it will go to Russia. அப்ப வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான் என்றால் ஒரு நியூக்ளியர் வெப்பனை யுரேனியத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி வீசினால் ஒரு பெரிய புகைக்காடு எழும்புகிறது. இப்ப இஸ்ரேல்ல பாருங்க, பலஸ்தீனத்துல பாருங்க, பெரிய புகைக்காடு எழும்புவதை பார்க்கலாம். Now you can look at in Israel and Palestine what is happening. If they launch a missile made of uranium, it will bring the great smoke. எசேக்கியேல் 38-39 அதிகாரங்கள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ரஷ்யா தலைமையில ஒரு கூட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். In Ezekiel 38-39, written very clearly, under the leadership of Russia, a group of people will come against Palestine. எசேக்கியேல் 38 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல மேசேக் தூபால் என்று படிக்கிறோம். தமிழ்ல இல்லாத வார்த்தை தெலுங்கு பைபிள்ல, மலையாள பைபிள்ல, கன்னட பைபிள்ல, எபிரேய பாஷையில இருக்குது ரோஸ் தேசம். அந்த வேர்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல இல்ல. We read in Ezekiel 38:1, we don't find that word rose land in Tamil or in English, but we read in Telugu language, it's written the rose land. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எபிரேய பாஷை எல்லா இடத்துலயும் அந்த பேர் இருக்குது ரோஸ் தேசம், ரஷ்யாவுடைய பழைய பேர். சரி, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்க மேசேக், எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்க மேசேக் மாஸ்கோவின் பழைய பேர், ரஷ்யாவுள்ள மாஸ்கோவின் பழைய பேர். You can see that word in Malayalam, Telugu and Hebrew language if you don't accept it. But what is written here, Meshach, the old name of Moscow, the capital of Russia. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான் எழுத்தின்படியான தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட போகிறது. There is connection between the third world war and the temple of God. After the third world war, the temple, the literal temple of God will be built again. இப்ப கவனமா கேளுங்க, ஏசாயா 38 அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் ரஷ்யாவை காட்டுகிறது. 5ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 5-6 வசனங்கள்ல சில நாடுகள் பேரை பார்க்கிறோம். அதுல பெர்சியா என்று படிக்கிறோம். If you read in Ezekiel 38 verse 5, we see some country names. We see Persia. அதாவது இன்றைக்குள்ள ஈரானுடைய பழைய பேர் தான் பெர்சியா. 1939ஆம் ஆண்டு தான் பெர்சியா என்கிற பேர் போய் ஈரான் என்கிற பேர் வந்தது. இன்றைக்கு பாருங்க, ஈரான் என்ன சொல்லிருக்கான், வேற எந்த நாடும் சொல்லல. ஈரான் சொல்றான், இஸ்ரேலை நான் அழிப்பேன், இஸ்ரேல் மேல போர் தொடுப்போம். Persia was the old name of Israel. In the year Iran, in year 1939, they changed the name from Persia to Iran. Today, they say that we will destroy Israel. இப்ப நான் சொல்றது இப்ப நடக்கிற யுத்தத்துக்கு நான் வருகிறேன். Now I will come back to the ongoing war. அப்ப தேவனுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, இந்த பலஸ்தீனா கரைந்து போகும். The word of God says the Palestina will dissolve. அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசனத்தை பார்ப்போம், செப்பனியா 2ஆம் அதிகாரம். Next we will see about another prophecy, Zephaniah chapter 2. அங்க நான் படிக்கிறோம், here we read, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, O Canaan, the land of Philistine. கவனமா கேளுங்க, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, Canaan, the land of the Palestine. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் இன்றைக்கு பலஸ்தீனா இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து கானான் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. Canaan, the promised land, today together the Palestine and Israel, they are together called the land of Canaan. நான் வாசிக்கிறேன் செப்பனியா 2:5, தயவு செய்து கவனமா கேளுங்க. I will read now Zephaniah 2 verse 5. All of you listen carefully. சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. இனி கவனிங்க, அங்க என்ன சொல்றார் ஆண்டவர், இனி உன்னில்
குடியில்லாதபடிக்கு ஒரு மனிதனும் உனக்குள்ள குடியிராதபடிக்கு உன்னை அழிப்பேன். The Lord says here, I will even destroy thee, that there shall be no inhabitant in you. இதுதான் இஸ்ரேலுடைய பிரதமருடைய வார்த்தை. These are the words of the Israeli prime minister. ஒரு நபர் இல்லாதபடிக்கு இந்த எருசலேமுக்கு விரோதமாய் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ஹமாஸோ அல்லது வேற எந்த அமைப்போ இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அழிப்போம். ஆண்டவர் சொல்றாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. இங்க என்ன சொல்றாரு? அந்த பலஸ்தீனத்தை பார்த்து, பெலிஸ்தரின் தேசமாகிய கானானே, அதாவது பலஸ்தீனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது. Here we read that looking at the land of the Philistines, the word of the Lord is against you. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். I will even destroy thee, that there shall be no inhabitant. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதுதான் இப்ப யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. This is the fierce battle ongoing now. தயவு செய்து இனி உள்ளதை கவனமாய் கேளுங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆரம்பித்த இந்த யுத்தம் அது பெரிதாக விரிந்து கொண்டிருக்கிறது. This battle started between the Hamas and Israel. It is diversifying. It is dividing to great now. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? So now what we have to do? இப்படிப்பட்ட ஹமாஸின் மூலமாகத்தான் இப்ப பாருங்க இந்த யுத்தத்துக்கு காரணம் ஹமாஸ். The reason for this battle, the war, is Hamas. அப்ப இந்த ஹமாஸின் மூலமாக இப்படி ஒரு யுத்தம் தொடங்கும். அது ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு வரும். அப்ப தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹமாஸ் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல வேதத்துல வருகிறது. We read this word Hamas almost 13 times in the scripture. It is written the battle will start like this. On those days, what does the people of God should do? அப்ப கடந்த வாரத்துல முதலாக ஃப்ரேசர் டவுன் ஃபெய்த் ஹோம்ல ஆண்டவர் இந்த தூதை கொடுத்தார். ஹமாஸ் என்கிற வார்த்தை முதலாக 74ஆம் சங்கீதமா வாசிக்கும் போது 74ஆம் சங்கீதத்துல 19-20 வசனங்கள். This word the Lord gave me last week at Fraser Town. We read in Psalm 74 verses 19 and 20. உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டரின் கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும், உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. அப்ப இந்த இடத்துல குரூயல்டி என்கிற வார்த்தை ஆங்கிலத்துல வருது. அந்த குரூயல்டிங்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில ஹமாஸ். The word we read cruelty in these in two words in this verse, the word written for cruelty in Hebrew is Hamas. அப்ப இந்த யுத்தம் நடக்கும்போது, when this war happens, ஹமாஸ் எதிராக மாறும்போது, when Hamas turns against, தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறணும். the people of God should become praying people. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? How should we pray? அதான் 19ஆம் வசனத்துல படிக்கிறோம். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டர்களின் கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே இந்த யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறுமானால், in verse 19 we read, oh, deliver not the soul of thy turtle dove unto the multitude of the wicked. What does it mean is how we should pray is, Lord, if this war turns to be the third world war, இப்போது மாறுமானால், சொல்றேன் இப்போது மாறுமானால், if it turns now, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், the Lord told me, இந்த யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறாத அளவுக்கு நீ எங்கு போனாலும், இருக்கிற இடத்திலும் எங்கு போனாலும் ஜனங்களை ஜெபித்து இந்த யுத்தத்தை நிறுத்த பண்ணு. that this war should not turn to be the third world war. Wherever you go, make people to pray to stop this war turning to be the third world war. ஒருவேளை இது 3ஆம் உலக மகா யுத்தமாய் இப்ப மாற வாய்ப்பு இருக்கிறது. மாறிவிட்டால் நீ ரகசிய வரிகளை போக முடியாது. என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ரகசிய வரிகளை போக முடியாது. The possibility is now this war can become the third world war. Perhaps if it turns, looking at me, the Lord said, you cannot go in the secret coming. இந்த ஊழியத்துல பல வருஷத்துல இருக்கிறதுனால, விசுவாசியா பல வருஷத்துல இருக்கிறதுனால ரகசிய வரிக்கு போவோம் நினைக்காதீங்க. அத பாஸ்டர் கேவி பால் அவர்கள் தெளிவாக பிரசங்கித்து இருக்கிறார். Don't think that you are as a believer many years, you are a servant of God as many years. Pastor KV Paul taught very clearly, never think that you will go in the secret coming. திட்டவட்டமான தேவ சத்தத்தை நான் கேட்டேன். அதை உங்க முன்பாக வைக்கிறேன். நீங்க வரிக்கு ஆயத்தமா இருக்கீங்களா இல்லையாங்கறத பார்த்துக்கொள்ளுங்க. I heard the word of the Lord crystal clear. I place it before you.
and you can understand or you can examine, are you ready to go in the secret coming? இந்த இடத்துல உள்ள ஊழியர்களோ விசுவாசிகளோ இன்றைக்கு ஆண்டவர் வந்தா நான் போயிருவேன்ங்கற நம்பிக்கை, நீங்க சொல்லுங்க எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவீங்க. விசுவாசம் அப்படி இருந்தால், the servants of God in this place, the people of God, you may say, if Jesus comes today, I will go because I have faith. வெறும் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு மாத்திரம் வரியில போக முடியாது. Only keeping faith alone you cannot go in the coming. இப்ப வரிகளை நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா 7 விதமான ரட்சிப்பை நீங்க அடையணும். If you have to be caught up in the secret coming, you must attain 7 salvations. 4 விதமான பூரணத்தை அடையணும். You must attain 4 perfections. அடுத்து தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாறணும். Then you should become like Jesus in your character and in your appearance. இப்ப 7 விதமான ரட்சிப்பை அடையணும். You must attain 7 salvations. 4 விதமான பூரணம். எபிரேயர் 6:2 தமிழ்ல, இங்கிலீஷ்ல 1, பூரணராகும்படி கடந்து போவோமாக. We have to attain 4 perfections. Hebrews 6:2, 6:1 in English. Let us move on to be perfect. அந்த 4 பூரணங்கள் என்னன்னா, வேதத்துல இன்னும் பல பூரணங்கள் இருக்குது. அந்த எல்லா பூரணங்களும் இந்த 4 பூரணத்தில் அடங்கி இருக்கிறது. There are many more perfections in the word of God, but everything is already included in the 4 perfections. முதலாவது விசுவாசத்தின் பூரணம். First perfection in faith. யாக்கோபு 2:22ல படிக்கிறோம். We read it in James 2:22. இரண்டாவது பரிசுத்தத்தின் பூரணம். Secondly, the perfection in holiness. 2 கொரிந்தியர் 7:1ல பரிசுத்தத்தின் பூரணத்தை அடையணும். 2 Corinthians 7:1, we should attain the perfection of holiness. அதுக்கு நீங்க தெய்வ பயம் உள்ளவங்களா இருக்கணும். For that you should have the fear of God. தெய்வ பயம் இல்லன்னா நீங்க பரிசுத்தத்தின் பூரணத்தை அடையவே முடியாது. Impossible. If you don't have the fear of God, it is impossible to attain the perfection of holiness. இப்ப யோசித்து பாருங்க, 5 மணிக்கு ட்ரெயின் இங்க இருந்து சென்னைக்கு போறீங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? Now let us consider you have a train to catch at 5 o'clock from here to Chennai. What time you will reach the railway station? இங்க பல சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க, ஃளைட்ல போறாங்க. அப்ப ஃளைட்டுக்கு பிடிக்க எத்தனை மணிக்கு போவாங்க? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போவாங்க. There are many brothers here, they go to abroad to catch the flight. To catch the flight, how early you have to go? You have to go 2 hours in advance. ஒரு கேவல ஒரு ட்ரெயினை பிடிக்க அரை மணி நேரம் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து இருக்கிறோம். To catch the mere train, we go and wait half an hour at the railway station. ஃளைட்டை பிடிக்க 2 மணி நேரம் ஏர்போர்ட்ல காத்து இருக்கிறோம். To catch a flight, we wait in the airport for 2 hours. தேவ சமூகத்துல நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல கூட்டங்கள்ல எவ்வளவு நேரத்துக்கு முன்பாக வந்து நீ ஒரு பிச்சைக்காரனை போல தாகத்தோடு காத்து இருக்கிறாய். In the presence of God for the appointed prayers and meetings, how early you come to the presence of God and wait here like a beggar. நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் நீ ரகசிய வரைக்கும் போக முடியாது என்று சொன்னார். யாரெல்லாம் நீங்க தேவ சமூகத்துக்கு தாமதமாய் வர்றீங்களோ அவங்க ஒருத்தருக்கும் தெய்வ பயம் இல்ல. I say including myself, that is why the Lord told me that you will not go now in the secret coming. Whoever comes late to the presence of the Lord, you don't have the fear of God. தெய்வ பயம் இல்லாதவங்க ஒருத்தரும் பரிசுத்தத்தின் பூரணத்தை அடையவே முடியாது. Anyone who is not having the fear of God cannot attain the perfection of holiness. அடுத்து ரோமர் 12:2. Next, Romans 12:2. அங்கே தேவ சித்தத்தின் பூரணம். The perfection of the will of God. அப்ப அந்த பூரணத்தை அடையணும்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ போடக்கூடாது. உலகத்தான போல சிந்திக்க கூடாது. உலகத்தானை போல உலகத்துள்ள காரியம், படிப்பு, வேலை, விவாகம், உலகத்துள்ள பிரச்சனைகள், இதுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. If you want to attain the perfection of the will of God, you should not conform to this world. You should not think like the worldly people, not giving the priority to the things of the world, money, education, or anything of this world. இதை இயேசு சொல்கிறார், நான் சொல்ல. மத்தேயு 6 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், இதெல்லாம் அஞ்ஞானிகள். என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி சம்பாதிப்போம், எப்படி வேலைக்கு போவோம், எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவது, இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதை நீ நாடி தேடுவாயானால், இதுக்கு பின்னாடி நீ ஓடுவாயானால் நீ கிறிஸ்தவனே அல்ல. These are not my words. Jesus says in Matthew 6, the unwise, the Gentiles, they go after these things. What I will eat, what I will put on, how I will work. If you go after this, you are not at all a Christian. நான் சொல்லல, இயேசு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. உங்க லைஃப்ல எதை எடுத்தாலும் முதலாவது நானும் என் தேவனும் நானும். These are not my words. Jesus says, first seek ye the kingdom of God. May you take in your life
my God and me and myself and my God. அப்ப இப்படி இருந்தா தான், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம இருந்தா தான் உங்க மனம் புதிதாய் மாறும். ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாய் மாறணும். மனம் புதிதாய் மாறினா தான் தேவசித்த என்னன்னே உனக்கு தெரியும். That you should not conform to the world, then your mind should be renewed. Only if your mind is renewed daily, you will know what is the will of God. அடுத்து யோவான்ல படிக்கிற 1 யோவான் 4 ஆம் அதிகாரத்துல அன்பின் பூரணம். Next in 1 John 4 chapter 4 we read the perfection of love. 17 ஆம் வசனத்துல படிக்கிறோம். Verse 17. அப்ப இந்த 4 பூரணங்கள், ஒவ்வொரு சுவிசேஷமும் கிறிஸ்துவின் ஒவ்வொரு பூரணத்தை குறித்து பேசுகிறது. So every gospel it talks about the perfection of Christ. நான் சொல்றது நித்திய ஆலயத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். What I am saying is about the eternal temple of God. நீ புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற வேண்டுமானால், For you to become Zion and Jerusalem, நீ இயேசுவின் ரகசிய வருகையிலே போக வேண்டுமானால், if you want to go in the second coming of Jesus, 7 விதமான ரட்சிப்பு, 7 types of அதை salvation, நாளைய தினத்துல நான் சொல்றேன். I will tell it from tomorrow onwards. 4 விதமான பூரணம், 4 perfections. விசுவாசத்தின் பூரணம், யாக்கோபு 2:22. James 2:22, the perfection of faith. அந்த வசனங்களை கீழ படித்து பாருங்க. விசுவாசத்தின் பூரணம் என்று அங்க படிக்கிறோம். If you read in the succeeding verses, we read about the perfection of faith. 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தத்தின் பூரணம். 2 Corinthians 7 on the perfection of holiness. ரோமர் 12:2 தேவசித்தத்தின் பூரணம். Romans 12:2, the perfection of the will of God. அடுத்து 1 யோவான் 4:17 அன்பின் பூரணம். 1 John 4:17, the perfection of love. இந்த 4 பூரணத்துல இப்ப சில படிக்கிற பிள்ளைங்க சொல்லும், 20 பாடம் இருக்குன்னு சொன்னா ஒரு 15 பாடம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னொரு 5 பாடம் தான் நான் படிச்சு முடிக்கணும். The school going children will say, if they have 20 lessons, I've completed 15 already, only 5 to complete. ப்ராஜெக்ட் ஐடி கம்பெனில வர்க் பண்றவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம் நான் டார்கெட்டை முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு 1-2 நாள் அதை முடிச்சிடுவேன். Those who work at IT companies, you may say, thus far I have completed my project, only few things in it, maybe in a day or 2 I will finish it. அதுபோல இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்ல முடியும், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், 4 பூர்ணத்துல நான் 3 பூர்ணத்தை அடைஞ்சிட்டேன், இன்னும் 1 தான் இருக்குது, இல்ல 2 பூர்ணத்தை அடைஞ்சிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது? Like that, how many of you sitting here can say, I have attained 3 out of 4, only 1 is pending, or 2 out of 4, so 2 is pending. ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? But what are we going to do? சின்ன பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் சொன்ன அருமையான கூட்டங்கள், அருமையான கூட்டங்கள், அருமையான கூட்டங்கள் அனௌன்ஸ்மென்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு, ஆவியின் கூட்டத்துல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அருமையான கூட்டங்களை பரிசுத்தவாங்க நடத்தினாலும், ஒவ்வொரு இடத்துல நடத்தினாலும், நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த 4 நாள் கூட்டத்துல நீங்க வர்றதே ஒரு கூட்டத்துக்கு வருவீங்க, இல்ல 2 கூட்டத்துக்கு வருவீங்க. 4க்கு 4ம் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் இருந்தேன் என்று சொல்வதற்கு இங்க ஆள் இல்ல. பின்ன எப்படி ரகசிய வரியில பறக்கிறது? For the 4 days of meeting, our assistant pastor was telling every day about this meeting, but you will not come for the 4 days, you will come for 1 or 2 days, but there is no one here to say that 4 out of 4 from the beginning till the end. அடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். மூல பாஷையில் அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு வரும்போது அவரை போல யார் இருக்கிறாங்களோ, அவரை போல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரகசிய வரியில போக முடியும். In 1 John 3:2 we read that in the original tongue, they that are like him, when Jesus comes, they can go in the secret coming. இப்ப சொன்னாரே லைக் ஹிம்னு, அது கிரேக்க பாஷையில அந்த லைக் ஹிம் என்பது அப்பியரன்ஸ் அண்ட் கேரக்டர், தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாறணும். உதாரணமாக நீங்க SSLC மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரிஜினல்ல என்னெல்லாம் இருக்குதோ அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பில இருக்கும். அப்ப ஏசி என்கிற ஒரிஜினல் வரும்போது அவருடைய ஜெராக்ஸ் காப்பி அவரை போல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரகசிய வரியில போக முடியும். The word which we heard like him, in the original tongue it is written as in appearance and in character. So Jesus, he is the original. When you take a photocopy, whoever is looking like Jesus when he comes, only they can go with him. அங்க படிக்கிறோம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். We read there, as we are going to see him as he is. கவனிங்க, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால், அவர் எப்படி இருக்கிறாரோ அதுபோல ஒவ்வொருத்தரும் மாறி இருக்கணும். Because we are going to see him as he is, so we should have become like how he is. இப்போ உங்களை நீங்களே பாருங்க, கண்ணாடியில பாருங்க, இல்ல உங்களை நீங்களே பாருங்க, இயேசுவை போல நான் இருக்கிறேன். நான் இல்லங்க, சத்தியமா நான் இல்ல. If you go and look yourself in the mirror, are you like Jesus? I can say about myself, I am truly not like him. இயேசுவை போல யாரும் மாறல. No one has become like Jesus here. ஆனா இத உங்களை அதைரியப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை. But these are not the words to discourage you. பேதுருக்கு ஒரு சந்தேகம் வந்தது.
Peter had a doubt. இப்படி ஆண்டவர் இந்த கடைசி ரட்சிப்பை பற்றி சத்தியத்தை பேசினபோது When Jesus spoke about the truth of the final salvation, பேதுரு கேட்டார், ஆண்டவரே இப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? then Peter asked, "Oh Lord, if that be so, who can be saved?" ஆகவே இந்த கூட்டத்துடைய நோக்கம் நீங்க யாரும் வரிக்கு போறது இல்ல என்பதை சொல்லும்படியாக அல்ல. The purpose, the aim of this meeting is not to tell none of you will go in the secret coming. எப்படியாவது அவருடைய ரகசிய வரிக்கு நீ ஆயத்தப்படு. By any means get ready for his secret coming. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:10 அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும், அந்த வார்த்தையை பயன்படுத்துற பாருங்க, எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப நான் தகுதியாகணும் ஆண்டவரேன்னு சொல்றார். Paul says in Philippians 3:11 that he says in English that by any means I might attain that resurrection of the dead. Lord, help me to attain this. அங்க பவுல் தெளிவா சொல்றாரு, நீ இயேசுடைய போல உயிர்த்தெழுதல்ல எழும்பணும்னா, மனவாட்டியின் உயிர்த்தெழுதல்ல எழும்பணும்னா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப தகுதியாகணும். Paul says here that if you want to resurrect, you must attain his death, and by any means you should attain the resurrection of the dead. அப்ப கவனமா கேளுங்க, இப்ப நீங்க இது எப்படி அடையிறது? அதைரியப்பட வேண்டாம். பேதுருக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்ப இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? பதில் என்ன சொன்னார்? மனுஷரால் இது கூடாததுதான். When Peter was discouraged and asked this question, would you know what was the reply from Jesus? By man it is not possible. தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். Not of him runneth, not of him willeth, but by the Lord who showeth mercy. அப்ப பூரணத்தை அடையும்படியா நம்ம என்ன செய்யணும்னா, to attain perfection, then what we must do? ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கணும். We should be falling at the feet of the Lord. இப்ப ஆவிக்குரிய தேவாலயத்தை பத்தி ஒரு வசனத்தை சொல்றேன், இதுக்கு தேவையாப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 படிக்கிறோம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். In 1 Corinthians 3:16-17 we read that the temple of God is holy and ye are the temple of God. இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? அடைகாப்பது. In for the word name holiness, in Greek language it is written like hatching. To brooding. It is written as brooding. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise, may glory be to the name of the Lord. கோழிக்கு கீழ அந்த முட்டை என்ன செய்து 21 நாட்கள் கோழிக்கு கீழ காணப்படுகிறது. The egg is under the chicken for 21 days. கவனமா கேளுங்க. Listen carefully. 7 விதமான ரட்சிப்பு அடையணும். Must attain 7 salvations. 4 விதமான பூர்ணத்தை அடையணும். 4 perfections. தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாறணும். We should become like Jesus in character and appearance. இது அடைவது கடினம், மனுஷரால் இது கூடாது. To attain this is very difficult. Man cannot attain it. அப்ப நம்ம இந்த வரிக்கு ஆயத்தப்பட என்ன செய்யணும்? Then to get ready for the coming, what should we do? கோழிக்கு கீழ முட்டை காணப்படுவது போல தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்துல நீ சும்மா இருந்தா போதும். As how the egg is under the chicken or the hen, if you come and remain silent simply in the presence of the Lord, it is enough. அதாவது ஒரு முட்டை குஞ்சாக மாறுவதற்கு என்ன செய்யறது இல்ல? ஜம்ப் பண்றது இல்ல. The egg to become as a chicken, it will not jump. உருளுவது இல்ல தரையில அப்படியே. It will not roll on the floor. டைவ் அடிக்கிறது இல்ல. It will not dive. முட்டை என்ன செய்யுது? What does the egg do? ஒரு குஞ்சாய் மாறும்படி அதோட ரோல் என்ன? To become a chicken, what is its role? கோழிக்கு கீழ இருக்கணும். Should remain under the hen. அப்ப இந்த கோழி யார்? Then who is this hen? ஆண்டவராகிய இயேசுவே இந்த கோழி. Our Lord Jesus Christ himself is this hen. மத்தேயு 23:37 என்று நினைக்கிறேன். Matthew, இயேசு அங்கே தன்னை கோழி என்று அறிமுகப்படுத்துகிறார். in Matthew 23:37 Jesus he reveals himself as a hen. எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக உன்னை எத்தனை தரமோ சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. Oh Jerusalem, Jerusalem, thou that killest the prophets and stonest them which are sent unto thee, how often would I have gathered the children together, even as a hen gathers her chickens under her wings, and ye would not. ஆகவே ஒரு ரகசியத்தை சொல்றேன், இந்த சத்தியத்தை கேட்கும்போது, உபதேசத்தை கேட்கும்போது, 4 நாள் கேட்கும்போது நான் எங்க வரிகளை போவேன்ங்கிற அதைரியம் நமக்கு வரும். பிசாசு கொண்டு வருவான்.
I will tell you a truth. When you listen the truth for the 4 days, discouragement may come. The devil will bring how I am going to go in the secret coming. ஆவியானவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுப்பது உங்களை அதைரியப்படுத்துவதற்கோ கலங்க பண்ணுவதற்கோ அல்ல. The Spirit of God is not giving this truth to you to discourage you or to trouble you. நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். He is giving you the counsel as to what you should do. அப்ப அடைகாக்கும் ஜெபம், A prayer to brood. அதாவது கோழிக்கு கீழ முட்டை காணப்படுது. The egg is under the hen. ஆண்டவர் என்கிட்ட பேசினார் தூத்துக்குடியில பேசும்போது பிரசங்கத்துக்கு போனபோது. When I went to preach at Tuticorin, the Lord spoke to me. அவ கர்த்தர் என்கிட்ட பேசினார். The Lord spoke. கோழிக்கு கீழ முட்டை இருந்தா தான் அது குஞ்சாக மாற முடியும். Only if the egg remains under the hen, it can become a chicken. ஒருவேளை கோழியை படுக்க வச்சு அடகாக்க படுக்குதுல நீங்க பலரும் வச்சிருப்பீங்க வீட்ல. அடகாக்க கோழி படுக்கும்போது அந்த முட்டையெல்லாம் எடுத்து கோழி மேல அப்படியே வரிசை அடுக்கி வைங்க. கோழி மேல கோழியை படுக்க வச்சுட்டு மேல முட்டையெல்லாம் அடுக்கி வைங்க. Some of you may have eggs. When you want to hatch the egg, keep the hen to lie down and place the eggs upon the hen. அப்ப அது முட்டையா அது குஞ்சா மாறுமா? Then will it become the chicken? மாறுமா? Will it become? அப்ப ஆண்டவர் சொன்னார் கோழி என்பது இயேசு. அவருக்கு கீழ நம்ம அடங்கி இருக்கணும். அவருக்கு கீழ காணப்படணும். இயேசுவுக்கு மேல அந்த தாய் கோழிக்கு மேல தேவனுக்கு மேல நீ உன்னை உயர்த்தி போக கூடாது. The Lord told the hen is Jesus, then we have to submit and be under that hen as an egg. You should not go over and above God. அப்ப நீ ஒரு முட்டைய போல கோழிக்கு கீழ காணப்படுவாயானால், so if you are like a egg under the hen, நாம் ஒவ்வொருவரும் முட்டையா இருக்கிறோம். நம்முடைய இயேசு தாய் கோழியா இருக்கிறார். every one of us we are eggs and Jesus is our mother hen. அவருடைய பரிசுத்தத்தின் பூரணத்தை எப்படி அடைவது? அந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அடைகாப்பது. How can we attain the perfection of holiness? The word holy is brooding. அப்ப அவருக்கு கீழ நாம் தேவ சமூகத்துல ஜெபத்துல அவருடைய பாதத்துல இருந்து கொண்டே இருந்தா போதும். If we remain under him in prayer in his presence, it is enough. அதற்கு தான் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு பெரிய ஜெப ஜீவியம் தேவை. And for that these days we need a great life of prayer. இப்போ நம்ம என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? Now what should we say and pray? 74ஆம் சங்கீதத்துல வாசித்தது போது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டர்களின் கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதையும். அவருடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப நடக்கிற யுத்தம் உலக தலைவர்கள் சொல்றது போல மூன்றாம் உலக மகா யுத்தமாய் மாறுமானால், as we read in Psalm 74:19, deliver not the soul of thy turtle dove unto the multitude of the wicked, which means the ongoing war. It should not become the third world war. Perhaps it becomes third world war. அநேக விசேஷமான தேவ ஊழியர்கள், அநேக விசேஷமான தேவ ஜனங்கள் ரகசியவர்களே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அதான் இங்க படிக்கிறோம், துஷ்டர்களின் கூட்டத்துக்கு உமது காட்டுப்புறாவின் ஆத்தும. காட்டுப்புறா என்பது மனவாட்டி சபையை குறிக்கிறது. Many special workers of God, many special believers will be left behind in the secret coming. They will have to go into the reign of Antichrist. The soul of the turtle dove, it is the bridal church. கவனமா கேளுங்க, புறா என்பதும் மனவாட்டியை குறிக்கிறது. Listen carefully. Dove refers to the bride. காட்டுப்புறா என்பது மனவாட்டியை குறிக்கிறது. Turtle dove also refers to bride. ஆனா இது ரெண்டுக்கும் சத்தத்துல வித்தியாசம் இருக்குது. But in their cry there is a difference. உன்னத பாட்டுல படிக்கிறோம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. மனவாட்டி சபையை புறா என்று சொல்கிறார். We read in Song of Solomon, my love and my undefiled is but one. The bride is called as dove. அதே உன்னத பாட்டுல படிக்கிறோம், மனவாட்டி சபையை காட்டுப்புறாக்கு ஒப்பிட்டு சொல்றார். அங்க நாம் படிக்கிறோம், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, தேசத்தில் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கப்படுகிறது. About the turtle dove also we read in Song of Solomon, there are flowers on the earth, the birds are singing, the time has come to hear the voice of the turtle dove. அப்ப காட்டுப்புறாவின் சத்தம் என்பது ஒரு வித்தியாசமான ஜெபத்துல அலறுகிற சத்தம். நம்ம வாசித்தோமே ஏசாயா 14:31 என்ன வாசித்தோம்? கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த யுத்தம் நடக்கும்போது, பெலிஸ்தியா பலஸ்தீனா கரைந்து போகும்போது நீ என்ன செய்யணும்? வாசலே அலறு, நகரமே கதறு. As we read in Isaiah 14, what the Lord said, when Palestine is dissolved, what you should do? Howl, O ye gates, cry, O ye city. அப்ப இந்த யுத்தத்தை பார்க்கும்போது நீ மௌனமா இருக்க கூடாது. When you see the war, you should not remain silent. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னான்,
Mordecai looked at Esther and said, அங்க வந்து ஏராளமான யூதர்கள் பாடுபட்டு இருந்தாங்க. Jews were suffering, persecuted that time. இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், If you remain silent in this time, நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறாய் என்பதற்காக மௌனமாய் இருந்தால், if you remain silent because you're in the king's palace, யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். the salvation and the deliverance for the Jews will rise from another place. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். You and your father's house shall be destroyed. அப்ப எஸ்தர் என்பது மனவாட்டி சபைக்கு நிலாட்டம். Esther is a shadow of the bridal church. மொர்தெகாய் என்பது ஆவியானவர்கள் நிலாட்டம். Mordecai is a shadow to the Holy Spirit. இன்றைக்கு எழுத்தின்படியான யூதர்களுக்கு பல பிரச்சனைகள். Today the literal Jews are facing a lot of problems. அது நிமித்தமா அவங்க மட்டும் பிரச்சனை அல்ல. Not only they are the problem. அது மூன்றாம் உலக மகா யுத்தமா மாறுமானா அதுக்கு முன்னாடி இயேசு வந்து விடுவார். ஒருவேளை இன்றைக்கு வந்து விடுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If it turns to be the third world war, before the Jesus will come, let's take today Jesus comes. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வந்தார்னா, If Jesus comes today, அவருடைய வரிகளை யார் போக முடியும்? who can go in his coming? அப்ப நான் சொன்னேன், ஒரு கோழிக்கு கீழே முட்டை காணப்படுவது போல ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு ஜெபஜீவியம் காணப்படணும். அது ஆண்டவர் சொல்றார். 3 காரியம் சொல்றார். அந்த தகுதி இப்ப இருக்கான்னு பாருங்க. இங்க உட்கார்ந்து யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. As how the egg is under the hen, we have to remain in the presence of the Lord in prayer. For that the Lord says 3 qualities. Now I will tell, let us see if anyone seated here, do we have those 3 qualities? லூக்கா 18:7ல இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபஜீவி இருக்கணும். அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு வர்றாங்க. In Luke 18:7, day and night you should have a praying experience. They come to the group of chosen. அதாவது நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all called. ஆனா வரிகள் அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் போக முடியாது. இயேசு சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Not everyone called will go. Jesus says, called are many, but chosen are few. அப்ப அந்த சிலர் என்கிற கூட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். We all of us should come in the group of few. நம்ம எல்லாரும் குடும்பமாக, ஊழியர்கள் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் குடும்பமா வருகைக்கு போணும். All the workers of God, believers, families as together, all of us should go in the coming of Jesus. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? Then what we should do? இந்த 7 விதமான ரட்சிப்பும் 4 விதமான பூரணமும் அதுக்கு அப்புறம் வந்து தோற்றத்திலும் சுபாவத்திலும் இயேசுவை போல மாறுவது எப்படி கிடைக்கும்னா ஜெப ஜீவியத்துல தான் கிடைக்கும். ஆண்டவருடைய பாதத்துல தான் கிடைக்கும். The 7 salvations, 4 perfections, and then in appearance and in character we became like Jesus. How we will attain this? We will attain it in his presence only through the life of prayer. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து படிக்கிறோம். We read about Cornelius in Acts chapter 10. அவனுக்கு மெய்யான தேவன் யாருன்னே தெரியாது. அவன் ஒரு புறஜாதி. He was a heathen. He does not even know who was the true God. ஆனா அவன் என்ன செய்தான்? மெய்யான தேவனை நோக்கி, அவர் யாருன்னே தெரியாது, அவருடைய நாமம் தெரியாது, அவரை நோக்கி தன் வீட்டார் அனைவரோடும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் படிக்கிறோம். He does not know who was God, but all along with his family we read he always prayed unto the Lord. அந்த ஒரு அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, if you read in that one chapter, தேவன் யாருன்னே தெரியாத ஒரு புறஜாதி மனிதன், சாதாரண மனிதன் இல்ல, அவன் இத்தாலியா பட்டாளத்துல பெரிய பதவியில் இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி. he was a centurion in the Italian band. He was not an ordinary man. வீட்டார் அனைவரோடு ஜெபம் பண்றான். He prays with all the members of his family. உங்க அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல எல்லாரும் வீட்ல உள்ள எல்லாரும் இருக்கறாங்களா? குடும்ப ஜெபத்துல எல்லாரும் இருக்கறாங்களா? In your morning praising, in your family, is everyone found in that prayer? இந்த கூட்டத்துக்கு வந்த நீங்க உங்க வீட்டார் அனைவரோடு வந்திருக்கீங்களா இல்ல ஒரு ஆளு ரெண்டு ஆளு வந்திருக்கீங்களா? Those who have come to this meeting, have you come with everyone in your family or one or two from a family? அப்ப கொர்நேலி என்கிற ஒரு பெரிய மனிதன், பெரிய பதவியில் இருந்தவன், தேவன் யாரென்றே தெரியாமல் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு தூதன் இறங்கி வந்து மெய்யான அப்போஸ்தலரை காட்டி கொடுக்கிறான். A heathen man who does not know who was true God. He was in a great position, but with his family he always prayed to God. The reward given to him was an angel of God came down and has shown him who was the true apostle. நான் சொன்ன ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தா, கோழிக்கு கீழே முட்டை இருக்கிறது போல இருந்தால் 7 விதமான ரட்சிப்பு, 4 விதமான பூரணம், ஆண்டவரை போல மாறுகிற அனுபவம் உண்டாகும். I told, if we remain under the hand like an egg in the presence of God, if we remain under prayer, we can get that experience from God. இப்ப கொர்நேலியுவே அதுக்கு சாட்சி. Cornelius is a witness for this. அந்த ஒரே அதிகாரத்துல பாருங்க, அவன் ரட்சிக்கப்படுறான், முதல் ரட்சிப்பு பெறான், இரண்டாவது ஞானஸ்நானம் என்கிற இரண்டாவது ரட்சிப்பை பெறான், மூன்றாவது அபிஷேகம் என்கிற மூன்றாவது ரட்சிப்பை பெறான்.
அடுத்து அப்போஸ்தலர்களோடு ஒரு ஐக்கியம் அவனுக்கு உண்டாகிறது, சபையோடு ஐக்கியப்படுகிறான். We see in the one chapter, he received first step of salvation, he was saved, and then second step he took water baptism, third step he received the Holy Spirit, and he was united in the fellowship of the apostles. அதுபோல ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இப்ப தேவை. So also we need a prayer life now. அப்ப ஹமாஸ் என்கிற வார்த்தை, So the word Hamas, அங்க நாம் வாசிக்கிறோம், சங்கீதத்துல வாசித்த அந்த 74ஆம் சங்கீதத்துல மட்டுமல்ல 140ஆம் சங்கீதத்துல 3 இடங்கள்ல வருகிறது ஹமாஸ் என்கிற வார்த்தை. Not only in Psalm 74, in Psalm 140, in 3 places we read that word Hamas. இன்றைக்கு காலையில தீக்கதிர்ல ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், அந்த 2-3 வசனங்கள்ல 2 இடங்கள்ல ஹமாஸ் என்கிற வார்த்தை வருகிறது வேதத்தில் எபிரேய பாஷையில். Today morning at Tikadir in Habakkuk chapter 1 verses 2 and 3, in 2 places we read about the word Hamas. இனி வேதத்துல முதலாக ஆதியாகமத்துல நோவாவின் நாட்கள்ல கர்த்தர் சொல்றார், அந்த ஹமாஸ் என்கிற வார்த்தை முதலாக ஆதியாகமத்துல வருகிறது. அந்த ஹமாஸ் நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்றார், பூமி எல்லாம் சீர்கெட்டு இருக்கிறது, மனிதர்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். We read in Genesis chapter 6, during the days of Noah, the Lord used that word Hamas first. He said, men of the world has corrupted themselves, I am going to destroy the world, the earth. அங்கே ஆதியாகமத்துல அந்த 2 வசனங்கள்ல ஹமாஸ் என்கிற வார்த்தை வருகிறது. In Genesis we read in 2 places the word Hamas. அப்ப பூர்வ உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால் அழித்தது ஹமாஸ் நிமித்தமாக. ஹமாஸ் என்றால் violent man. The first world, the old world, the Lord destroyed by water because of Hamas, which means the violent man or because of violence. முதலாக வேதத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஹமாஸ் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது இருக்குல்லையா, அந்த இதுல ஹமாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது முதலாக. First, the word Hamas is used in Genesis 6:11. The word violence is written, it is Hamas. 12ஆம் வசனத்துல தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி கீழே சொல்றாரு, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். In verse 12 we see that it was corrupt and all flesh corrupted the way. In the next verse the Lord says unto Noah that I will destroy them with the earth. 13ஆம் வசனத்துல பூமி கொடுமையினால் நிறைந்ததுன்றது ஹமாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In verse 13 we read that the earth is filled with violence, it is written as Hamas. ஆகவே இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? So now what we have to do? காட்டுப்புறாவை போல ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். We should become like the turtle dove to pray. ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, Oh Lord, the one who sees the wars to end. இந்த யுத்தம் எல்லா தலைவர்களும் சொல்றபடி, அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் சொல்றதுபடி இது 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாறக்கூடாது ஐயா. Lord, this should not turn to be the 3rd world war as the world leader says, as the president of US, as the president of Russia says. நானும் என் பிள்ளைகளும் உம்மை போல இன்னும் மாறவில்லையே, உம்முடைய பூர்ணத்தை அடையவில்லையே. My children and I have not become like you. We have not attained your perfection. அப்ப அந்த ஜெபத்துல 3 வார்த்தை, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டர்களின் கூட்டத்துக்கு ஒப்புக்கொடாதையும். அவர் அர்த்தம் என்னன்னா, இப்ப ஆண்டவர் வந்தால் அநேகர் கைவிடப்பட்டு அந்திக்கு ஆட்சிக்கு போயிடுவோம். There are 3 things. First thing, do not deliver the soul of the turtle dove into the multitude of the wicked, which means when Jesus comes, if we will be left behind. அதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா, நான் கைவிடப்பட மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபஜீவியா இருக்கணும். அடுத்து லூக்கா 21:36 இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. இது 3மே இயேசு சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க மத்திய ஆகாயத்தில் நீங்க அவரை சந்திக்கணும்னா எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். For if you think that you are ready to go in the secret coming, do you have the experience of praying day and night? And in Luke 21:36, these are the words spoken by Jesus. You should always watch and pray so that be worthy to stand before the Son of Man. இப்ப முதல் கேள்வி ஆவியானவர் கேட்கிறார், அருமையான தேவஜனமே, மதுரையில் காணப்படுகிற விசேஷித்த தேவஜனமே, இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபஜீவியம் உனக்கு உண்டோ? The Spirit of God is asking the special people, the beloved people of Madurai, do you have the experience of praying day and night? இரண்டாவதாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களா என்னப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஜீவியம் இருக்கிறதா? Secondly, do you have a life of always watch and pray that you are be found worthy to stand before the Son of Man? மூன்றாவதாக மார்க் 13ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள்ல இயேசு சொல்லுகிறார், அவர் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ
நடுராத்திரியிலோ மத்தியானத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ எப்ப வருவார்னு தெரியாது. அவருடைய ரகசிய வருகை எப்ப வரும்னு தெரியாது. அவர் வரும்போது உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். Now the third thing he says in Mark 13, the last 3 verses, you don't know when the master will come, in evening, midnight, or in the morning, or cock crowing, lest he come and find you suddenly sleeping. Be watchful. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us all stand up. இனி நமக்கு முன்பாக ஒரு 3-4 நிமிடங்கள் மட்டும் தான் இருக்கு. Now we have only 3 or 4 minutes before us. எல்லாரும் வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. Let us all open your mouth and say these words. வெளிப்படுத்தல் 12:2. Revelation 12:2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். இதான் காட்டுப்புறாவின் சத்தம். The woman traveled in birth pain to deliver that male child. This is the sound, the cry of the turtle dove. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த யுத்தத்தை நிறுத்தும்படியாக. Now the Lord says to stop that war. இங்கே இருந்து கொண்டு ஆவிக்குரிய யூதராகிய நாம் ஜெபிக்க வேண்டும். We from being here the spiritual Jew, we have to pray. வாசலே அலறு, நகரமே கதறு. Howl, O gate, cry, O city. உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ, with whatever strength you நாம் have, எல்லாரும் ஒருமனப்பட்டு, let us all with one mind. 3 நிமிடம் இருக்கிறது. 3 minutes we வாயை have. திறந்து கதறுங்க. Open your mouth and cry. ஆண்டவரே, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டரின் கூட்டத்துக்கு ஒப்புக்கொடாதையோ. Lord, do not deliver the soul of your turtle dove to the multitude of the wicked. நாங்கள் யாரும் கைவிடப்பட்டு போக கூடாதையோ. None of us should be left behind, Lord. அதுக்கு ஒரு ஜெப ஜீவியத்தை தாரோ. Give us a life of prayer. வருத்தப்பட்டு அலறுகிற ஜெப ஜீவியத்தை தாரோ. Give us the prayer life to lament and to cry and travail. காட்டுப்புறாவின் சத்தம் புதூர்ல கேட்கட்டும். Let the sound of the turtle dove heard in Katapudur. கொடை ரோட்ல கேட்கட்டும். In Koda Road. அதுபோல ஒவ்வொரு ஃபெய்த்தோம்லயும் கேட்கட்டும். Let it be heard in every faith home. இந்த ஜெப சத்தம் இப்போதே உண்டாகட்டும். Let the sound of prayer happen now. வாயை திறந்து கதறு, வாசலே அலறு. இது மௌனமா இருக்கிற வேலை அல்ல. Oh gates, howl, open your mouth and cry. Not a time to remain silent. உனக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ, with the strength you have, உன்னால் எவ்வளவு சத்தம் போட முடியுமோ, as much as you can raise your voice. கர்த்தாவே, இந்த யுத்தத்தை நிறுத்தும் ஐயா. Oh Lord, stop this war. இது 3ஆம் உலக மகா யுத்தமா மாறக்கூடாது. Lord, it should not become the 3rd world war. அதுக்கு முன்பாக இயேசு வருவீர். If Jesus will come before that, நீர் இப்போது வந்தால், if you come now, நான் கைவிடப்பட்டு போவேன் ஐயா. I will be left behind, Lord. ஆகவே உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவிற்காக, so that was the soul of the turtle dove, உம்முடைய மனவாட்டி சபைக்காக, for your bridal church, இப்போது அது 3ஆம் உலக மகா யுத்தமாய் மாற வேண்டாம். let it not turn as the 3rd world war. எங்களுக்கு ஒரு ஜெப ஜீவியத்தை தாரோ. Give us a praying life, Lord. ஜெப ஜீவியத்தை தாரோ. Give us a prayer life, Lord. ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீட்டிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெபதீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெபாவி அருளும் தேவா. ஜெபதீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே, ஜெப சிந்தை அருளும் தேவா. ஜெபதீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெபாவி அருளும் தேவா. ஜெபதீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே, ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே,
மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை கண்ணீராய் ஊற்றிடுவே மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீராய் ஊற்றிடுவே உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை ஊற்றிடுவேன் மண்ணிலே வாழ்ந்திடும் நாள் வரையோ கண்ணீரை ஊற்றிடுவேன் உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை ஆசீர்வதியோ உன்னத உந்தனின் மனம் இறங்கி விண்ணப்பம் கேட்டென்னை